Hi friends, இன்னைக்கு நம்ம ஒரு aptitude topic பார்க்கலாம் ratio and proportion சரியா so ratio and proportionல என்னெல்லாம் மாடல் கேட்க சான்சஸ் இருக்கோ எல்லாத்தையும் இந்த ஒரு வீடியோல நம்ம கவர் பண்ணியிருக்கோம் so டோட்டலா 15 மாடல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கிறோம் plus 10 practice questions கொடுத்திருக்கிறேன் இந்த வீடியோவை லாஸ்ட் வரை வாட்ச் பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு இந்த டாபிக்கான டோட்டல் எசன்ஸ் உங்களுக்கு ரீச் ஆகும் சரியா இந்த வீடியோவை லாஸ்ட் வரை வாட்ச் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களா கீழ இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம டெய்லி போஸ்ட் பண்ற வீடியோஸ் ரெகுலரா அப்டேட் ஆகும் இந்த வீடியோல நம்ம ஜியோமெட்ரி பார்த்தோம் இல்லையா சோ அதுல நான் 10 பிராக்டிஸ் क्वेश्चंस கொடுத்திருந்தேன் அதுக்கான ஆன்சர்ஸும் நோட் பண்ணிக்கோங்க சோ CBAAA CACAD சரியா இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனால இங்க ஷேர் பண்ணிக்கலாம் ஸ்டார்ட் பண்ணலாமா ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா ரேஷியோனா என்னன்னு தெரிஞ்சுப்போம் அதுக்கு பிறகு ப்ரொபோர்ஷன் என்னன்னு தெரிஞ்சுப்போம் சரியா ஸோ ஃபர்ஸ்ட் ரேஷியோனா என்னன்னு பார்க்கலாம் ஸோ ரேஷியோ தெரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு ஃப்ராக்ஷன் கான்செப்ட் கிளியராக இருந்தாலே போதும் சரியா இல்லையா ஆல்ரெடி நம்ம ஃப்ராக்ஷன் கான்செப்ட்லாம் ரொம்ப கிளியராக தான் வச்சிருக்கோம் இல்லையா ஸோ ஃப்ராக்ஷன் டெசிமல்ஸ் அண்ட் ஃப்ராக்ஷன்ஸ் பார்த்துட்டோம் அதே மாதிரி தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய இதில் ரேஷியோ ப்ராப்ளம்ஸையும் சால்வ் பண்ணி பார்த்துட்டோம் ஸோ ரேஷியோங்கிறது உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான டாபிக் தான் ரேஷியோனா என்ன A:B அதாவது இப்போ நீங்கள் டீ போடும்போது என்ன பண்ணுவீங்க ஸோ இப்போ 2 கப் பாலுக்கு 1 கப் தண்ணி சேர்ப்பீங்க இல்லையா அப்ப அது இட் மீன்ஸ் 2:1 ரைட்டா சோ 2 cups of milk 1 cup of water அதுதான் நீங்க என்ன சொல்வீங்க விகிதம் சரி விகிதம் அப்படின்னு சொல்வீங்க புரியுதா இல்லையா அதுதான் ரேஷியோ ஓகேவா சோ மேபி தமிழ் டேர்ம்ஸ் நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சோ ஜஸ்ட் நீங்க ரேஷியோனா என்ன விகிதம் சரியா இல்லையா சோ 2:1 ஞாபகம் வச்சுக்கலாம் அதே மாதிரி எல்லாமே நீங்க சப்போஸ் நீங்க ஏதாவது நீங்க ஒரு செடிக்கு உரம் போடுறீங்க சோ கொஞ்சம் ஒரு 2 cups உரம் எடுத்துட்டு அதுல ஒரு 1 cup வாட்டர் சேர்ப்பீங்க ரைட்டா சோ இந்த மாதிரி நிறைய இடத்துல நீங்க நம்ம ரியல் டைம்ல நிறைய விதமா ரேஷியோஸ் நம்ம சால்வ் பண்ணிட்டு தான் இருக்கோம் இல்லையா கரெக்டா சோ ஒரு கிளாஸ் எடுத்துட்டீங்கன்னா ஈக்குவல் நம்பர் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இருக்க மாட்டாங்க சோ மெஜாரிட்டி மேபி கேர்ள்ஸ் இருப்பாங்க இப்போ ஈஸின்னு எடுத்துட்டீங்கன்னா மெஜாரிட்டி கேர்ள்ஸ் தான் இருப்பாங்க கொஞ்சம் பாய்ஸ் இருப்பாங்க இல்லையா சோ இப்போ 30 கேர்ள்ஸ் இருந்தாங்கன்னா அதுல ஒரு 7 அல்லது 10 பாய்ஸ் இருப்பாங்க ரைட்டா அப்ப 30 கேர்ள்ஸ் அதே மாதிரி 10 பாய்ஸ் இதை நீங்க எப்படி சால்வ் பண்ணீங்க 30:10 என்ன மீனிங் 30/10 ரேஷியோவை நீங்க எப்படி எழுதிக்கலாம் ஃபிராக்ஷன்ஸ்னு எழுதிக்கலாம் சோ னா என்ன டிவைடட் பை அவ்வளவுதான் சோ 30/10 என்ன மீனிங் 3/1 அதாவது 3:1 ரேஷியோல அந்த கிளாஸ்ல கேர்ள்ஸ் விசஸ் பாய்ஸ் இருக்காங்க ரைட் சோ ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன் கேர்ள்ஸ் அதுக்கு பிறகு பாய்ஸ் சொன்னேன் புரியுதா இல்லையா சோ ஃபர்ஸ்ட் கேர்ள்ஸ் நீங்க மீன் பண்றீங்களா செகண்ட் பாய்ஸ் மீன் பண்றீங்களா அந்த மாதிரி கிளியரா இருக்கணும் சரியா இல்லையா ரேஷியோல அதுதான் நம்ம அடிக்கடி நம்ம தப்பு போடுற ஒரு பாயிண்ட் இந்த இதுதான் புரியுதா இல்லையா சோ அதுதான் உங்களுக்கு ரேஷியோ புரியுதா இல்லையா ரேஷியோ கான்செப்ட் ஓரளவு கிளியர் ஆச்சா சரியா அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா நீங்க சப்போஸ் நீங்க இந்த மாதிரி இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரைட் அதாவது ரேஷியோனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுல இப்ப ஏங்கிறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆன்டிசெடன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த செகண்ட் டேர்ம் என்ன சொல்லுவாங்கன்னா கான்சிக்வென்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரியா இது தெரிஞ்சுக்கலாமா இதுதான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா இப்ப மேல கீழே நான் A:B சொன்னேன் இல்லையா அப்ப A/B சோ மேலேயும் கீழேயும் நீங்க எந்த நம்பரால அதாவது சேம் நம்பரால மல்டிப்ளை பண்ணணும் பட் எவ்வளவு லார்ஜஸ்ட் நம்பரால மல்டிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு ஃபைனலா கிடைக்கிறது இந்த A/B தான் புரியுதா இல்லையா இப்ப நான் மேலேயும் கீழே நான் எக்ஸால மல்டிப்ளை பண்றேன்னு வச்சுக்கலாமே சோ எக்ஸால மல்டிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு என்ன ஆகும் எக்ஸ் கேன்சல் ஆகி ஃபைனலா உங்களுக்கு என்னதான் கிடைக்கும் A/B தானே கிடைக்கும் ரைட்டா அப்ப மேலேயும் கீழே எவ்வளவு பெரிய நம்பராலும் சரி ஒரே நம்பரால மேலேயும் கீழே மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபைனலா கிடைக்கிற அந்த டேர்ம் தான் உங்களோட ரேஷியோ டேர்ம் புரியுதா இல்லையா சோ எதுனாலும் சரிதான் அப்ப 3:2 எடுத்துப்போமே 3:2 என்ன 3/2 இப்ப மேலேயும் கீழே நான் 2 ஆல மல்டிப்ளை பண்றேன்னா எனக்கு என்ன கிடைக்கும் 6/4 கிடைக்கும் சோ அதை நீங்க கேன்சல் பண்ணாலும் உங்களுக்கு என்னதான் கிடைக்குது 3/2 தான் கிடைக்குது அதே மாதிரி அகைன் 3 ஆல மேலேயும் கீழே மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 9/6 கிடைக்கும் இல்லையா சோ 9 மேலேயும் கீழே 3 ஆல மல்டிப்ளை பண்ணனும் அப்ப 9/6 கிடைக்கும் சோ அதை நீங்க கேன்சல் பண்ணாலும் உங்களுக்கு என்னதான் கிடைக்கும் 3:2 தானே கிடைக்கும் ரைட்டா அப்ப மேலேயும் கீழே எவ்வளவு பெரிய நம்பர் ஆனாலும் சரி ஒரே நம்பரால மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு கிடைக்கிறது அந்த ரேஷியோ சரியா பட் ஒரே நம்பரால மல்டிப்ளை பண்ணணும் இது நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய செகண்ட் பாயிண்ட் ரைட்டா மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா இப்படி ரேஷியோ நீங்க யூஸ் பண்ணும்போது இப்ப சப்போஸ் நான் ஒரு 1 kg சரியா 1 kgக்கு ஒரு 200 grams நான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் இது கரெக்டா தப்பா சோ மேல இருக்கிறது என்ன கேஜி கீழே இருக்கிறது என்ன கிராம் சோ இப்படி நான் மென்ஷன் பண்றது இஸ் அப்சல்யூட்லி ராங் புரியுதா இல்லையா ஐதர் நான் என்ன பண்ணணும் இந்த கிராம கிலோகிராமா மாத்திக்கணும் 1 kilogram = 1000 grams சோ அப்படி நான் மாத்திக்கணும் இல்லனா அந்த கிலோகிராம கிராம்ஸா மாத்திக்கணும் சோ இப்படி நான் எழுதுனேன்னு வெச்சுப்போமே 1000 grams = 200 grams இப்படி நான் கன்வர்ட் பண்ணிட்டேன் அப்படினா இட்ஸ் கரெக்ட் புரியுதா இல்லையா இல்லனா நான் என்ன பண்ணிக்கலாம் அந்த 1 kilogram =
200 by 1000 கிலோகிராம். இப்படி கூட நான் எழுதிக்கலாம். கிராம் அப்படி நான் கிலோகிராமா மாத்திருக்கேன், அவ்வளவுதான். ஸோ இப்படி எழுதினாலும் உங்களுக்கு கரெக்ட் தான். பட் இப்படி நீங்க எழுதக்கூடாது. ஸோ இதுல இருந்து என்ன தெரிய வருது, நீங்க ரேஷியோல யூஸ் பண்ணும்போது ரெண்டுமே என்ன இதுல இருக்கணும், சேம் யூனிட்ஸ்ல இருக்கணும். சரியா? ஸோ நீங்கள் எப்படி ஃப்ராக்ஷன்ஸில் எழுதும் போது சேம் யூனிட்ஸ் இருக்கணும். ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் அதை கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ ப்ராப்ளமில் ருப்பீஸ் பைஸ் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் கேட்குறாங்க. ஸோ ருப்பீஸ் பைஸ் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அப்போ நீங்கள் ப்ராப்ளமில் யூஸ் பண்ணும்போது நீங்கள் அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. எப்படி பண்ணணும், எல்லாத்தையும் ஐதர் ருப்பீஸில் மாற்றிக்கணும், இல்லைனா எல்லாத்தையுமே பைஸில் மாற்றிக்கணும். ரைட்டா? சப்போஸ் கொஸ்டினில் ருப்பீஸில் கொடுத்தாங்கன்னா எல்லாத்தையுமே நீங்கள் ருப்பீஸில் மாற்றிக்கிறது பெட்டர். சரியா இல்லையா? அவ்வளோதான். இது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய தேர்ட் பாயிண்ட். ரைட்டா? ஸோ இதுதான் ஜென்ரலாக நீங்கள் ரேஷியோவில் தெரிஞ்சுக்க வேண்டியது. ரைட்டா? அதுக்கு பிறகு ப்ரொபோர்ஷன். ஸோ ப்ரொபோர்ஷனில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ப்ரொபோர்ஷன்னா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட் பார்க்கலாம். ரைட்டா? நம்ம அடிக்கடி கன்ஃபியூஸ் ஆகுறது என்ன, ரேஷியோவும் ப்ரொபோர்ஷனும் ஒன்று தானே அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைப்போம். பட் ஆக்சுவலி நாட். ரைட்டா? ரேஷியோன்னு என்னென்ன சொன்னேன்ல, A:B, அதாவது 3:2. இதுதான் நமக்கு என்ன ரேஷியோ, அதாவது 3/2. ஸோ ஃப்ராக்ஷன் அதுதான் நமக்கு ரேஷியோ. ஸோ 3:2 ரேஷியோவில் கலந்துருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதுதான் ரேஷியோ. அப்போ ப்ரொபோர்ஷன் என்ன, ஒன்றுமே இல்லை. இப்போ நான் 3/2 எடுத்துக்கிறேன் இல்லையா? மேலேயும் கீழே நான் 2 மல்டிப்ளை பண்ணி பாருங்க, உங்களுக்கு என்ன கிடைக்கும், 6/4 கிடைக்கும். கரெக்டா? அதாவது 3/2வும் 6/4 உங்களுக்கு என்னதான், ஒன்று தான். கரெக்டா இல்லையா? அதே மாதிரி மேலேயும் கீழே 3 மல்டிப்ளை பண்ணி பாருங்களா, உங்களுக்கு என்ன கிடைக்கும், 9/6 கிடைக்கும் இல்லையா? அதை கேன்சல் பண்ணாலும் 3/2 தான் வரும். அப்போ 3/2வும் 6/4 ஒன்று, அதே மாதிரி 9/6 ஒன்று. இந்த மாதிரி நீங்கள் மல்டிப்ளை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ மேலேயும் கீழே 4 மல்டிப்ளை பண்ணி பாருங்க, உங்களுக்கு என்ன கிடைக்கும், 12 இங்கே உங்களுக்கு என்ன கிடைக்கும், 8. ஸோ இதை நீங்கள் கேன்சல் பண்ணாலும் உங்களுக்கு என்ன தான் கிடைக்கும், 3/2 தான் கிடைக்கும். கரெக்டா இல்லையா? ஸோ அப்போ 3/2 = 6/4. இந்த மாதிரி உங்களுக்கு போயிட்டே இருக்கும். ரைட்டா? ஸோ இதுல இருந்து நீங்கள் என்ன சொல்லிக்கலாம், 3/2 இஸ் இன் proportion with 6/4, is in proportion with 9/6, is in proportion with 12/8 and so on. புரியுதா இல்லையா? ஸோ அப்போ ப்ரொபோர்ஷன்னா என்ன மீனிங், ஈக்குவாலிட்டி தான் ப்ரொபோர்ஷன். புரியுதா இல்லையா? அப்போ ப்ரொபோர்ஷன் என்ன மீனிங், இது இந்த ரேஷியோவும் ஈக்குவல்னு சொல்றோம்ல, அதுதான் ப்ரொபோர்ஷன். அப்போ ப்ரொபோர்ஷனோட மீனிங் என்ன, ரெண்டு ரேஷியோவோட ஈக்குவாலிட்டி தான் ப்ரொபோர்ஷன். சரியா? ஈக்குவாலிட்டி ஆஃப் 2 ratios is called proportion. புரியுதா இல்லையா? அப்போ நான் இதை எடுத்துக்கிறேனே. ஸோ 3/2 will be equal to 6/4. கரெக்டா இல்லையா? அப்போ இதை தான் நான் என்ன சொல்றேன், ப்ரொபோர்ஷன் சொல்றேன் இல்லையா? அதை நான் எப்படி எழுதலாம்னு பாருங்க. 3/2 நான் எப்படி எழுதலாம், 3:2 எழுதலாமா? ஈக்குவாலிட்டி, இந்த ஈக்குவல் சிம்பலை தான் நான் எப்படி எழுதுறேன், இந்த ப்ரொபோர்ஷன் சிம்பலா நான் போட்டுக்கிறேன், அதாவது டபுள் கோலன். புரியுதா இல்லையா? ஸோ 6/4 நான் எப்படி எழுதலாம், 6:4. புரியுதாப்பா? ஸோ இதுதான் உங்களுக்கு ப்ரொபோர்ஷனாலிட்டி எக்ஸ்பிரஷன். ஸோ இந்த சிம்பிள் தான் உங்களுக்கு ப்ரொபோர்ஷனாலிட்டி சிம்பிள் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த சிம்பிள் தான் என்ன, ப்ரொபோர்ஷன். ஸோ இந்த சிம்பிள் என்ன சொல்லுது, 3:2 is equal to 6:4. புரியுதா இல்லையா? இதுதான் ப்ரொபோர்ஷன். சரியா? ஸோ இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்க்கலாம். சரியா? ஸோ இதுல அந்த நடுவில் இருக்கு பாத்தீங்களா, அந்த ப்ரொபோர்ஷனல் சிம்பிளுக்கு நடுவில் இருக்கு, பக்கத்துல இருக்குல்ல அந்த 2ம் 6ம், இதுதான் மீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ 2 and 6 ஆர் த மீன்ஸ். சரியா? அதுக்கு பிறகு லாஸ்ட்ல இருக்கு பாத்தீங்களா, அதாவது எக்ஸ்ட்ரீம், அந்த அர்த்தத்துல இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த எக்ஸ்ட்ரீம்ல இருக்கிறது தான் எக்ஸ்ட்ரீம். சரியா? ஓகேவா? ஸோ இந்த 2ம் 6ம் மீன்ஸ், இந்த 3ம் 4ம் எக்ஸ்ட்ரீம். சரியா? இதுதான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய 5th பாயிண்ட். சரியா? இப்போ 6th பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ நான் மீன்ஸ் எக்ஸ்ட்ரீம்ஸ் சொன்னேன் இல்லையா, இதுல இருந்து ஒரு ரிலேஷன் சொல்லுவாங்க. அதாவது 3:2 எப்படி எழுதணும், 3/2. இந்த டபுள் கோலன் எப்படி எழுதலாம், ஈக்குவாலிட்டி சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாமா? 6:4 எப்படி எழுதலாம், 6/4 எழுதலாமா? இதுல இருந்து நீங்க என்ன சொல்லிக்கலாம், இப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணிப்பீங்க, கடகடன் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணுவோம் இல்லையா? அப்போ சப்போஸ் 2க்கு பதிலாக எக்ஸ் இருந்தது, எக்ஸை கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், இது மல்டிப்ளை பண்ணி எக்ஸை கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? அதே மாதிரி இந்த எக்ஸ்பிரஷன்ல இருந்து நீங்க என்ன சொல்லிக்கலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? அதாவது 3 × 4 will be equal to 6 × 2. கரெக்டா? அதாவது 3 × 4 உங்களுக்கு என்ன வரும், 12 வரும். 6 × 2 உங்களுக்கு என்ன வரும், 12 வரும். ரைட்டா? அப்ப நீங்க எப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிற வேல்யூ என்னவா தான் இருக்கும், சேமா தானே இருக்கும். அது நமக்கு தெரியும் இல்லையா? சோ இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ரிலேஷன் என்ன அப்படின்னா, அதாவது 3 × 4 = 6 × 2. ரைட்டா? 3 × 4 = 6 × 2. கரெக்டா இல்லையா? சோ இதுல இருந்து நீங்க என்ன சொல்லிக்கலாம், 3 × 4 என்ன, the extreme ஓட ப்ராடக்ட். 2 × 6 என்ன, the means ஓட ப்ராடக்ட். இதுல இருந்து நீங்க என்ன ரிலேஷன் சொல்லிக்கலாம், product of the extremes will be equal to product of the means. கரெக்டா இல்லையா? சோ இதுதான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ரிலேஷன். சரியா இல்லையா? ஓகேவா? அதாவது ப்ராடக்ட் ஆஃப் தி எக்ஸ்ட்ரீம்ஸ் will be equal to product of the means. இதுல இருந்து எப்படி क्वेश्चन கேட்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ப்ரொபோர்ஷன் சம்திங் ஏதாவது கொடுத்துட்டு இப்போ 2க்கு பதிலா x ன்னு கொடுத்திருப்பாங்க. சோ ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப்
ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ப்ராடக்ட் ஆஃப் த எக்ஸ்ட்ரீம்ஸ் வில் பி ஈக்குவல் டு ப்ராடக்ட் மீன்ஸ். சப்போஸ் இதை நீங்கள் மறந்துட்டாலும் கூட நீங்கள் அப்படியே 3:2 3/2 எழுதிக்கலாம். இதை ஈக்குவல்னு போட்டுக்கலாம். இதை நீங்கள் என்னன்னு போட்டுக்கலாம், 6/4 போட்டுக்கலாமா. போட்டுட்டு நீங்கள் இப்படி நீங்கள் ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வந்துருவீங்களா, இதை பார்த்தாலே உங்களுக்கு என்ன தோணிடும், ஓகே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வருமா. ஸோ இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ரிலேஷன் இது. சரியா, 6th பாயிண்ட். சரியா, அடுத்தது 7th பாயிண்ட் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் ப்ரொபோர்ஷனில் அப்படின்னா மீன் ப்ரொபோர்ஷன். சரியா, ஸோ கொஸ்டினில் இப்படியும் கேட்குறாங்க, ஃபைண்ட் த மீன் ப்ரொபோர்ஷன் பிட்வீன் A and B இப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாமே. ஸோ மீன் ப்ரொபோர்ஷன் பிட்வீன் ரெண்டு நம்பர்ஸ்னால் ஜஸ்ட் நீங்கள் அதுக்கு ப்ராடக்ட் ஆஃப் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த ப்ராடக்ட் அவ்வளோதான். சரியா, அந்த ரெண்டு நம்பருக்கும் ப்ராடக்ட் எடுத்துக்கணும், அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கணும், அவ்வளோதான். சரியா, ஸோ மீன் ப்ரொபோர்ஷன் பிட்வீன் A and Bன்னு கேட்டாங்கன்னா ரூட் A into B அவ்வளோதான். சப்போஸ் ஏதாவது ஒரு வேல்யூ கொடுக்குறாங்க, உங்களுக்கு ஈஸியான ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்துக்கலாமே. சரியா, ஸோ ஈஸியான வேல்யூ எடுத்துக்கலாம். ஸோ ஒரு 16/4 ரைட்டா. ஸோ மீன் ப்ரொபோர்ஷன் பிட்வீன் 16/4 அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கணும், 16/4 பண்ணிவிட்டு அதுக்கு ரூட் எடுத்துட்டா போதும். ஓகேவா. ஸோ நீங்கள் இதை தனியாகவே ஈஸியாக பிரிச்சுக்கலாமா. ஸோ ரூட் 16/4னா ரூட் 16 இன்டூ ரூட் 4 இப்படி எடுத்துக்கலாமா. கரெக்டா. ஸோ ரூட் 16ஓட வேல்யூ என்ன 4, ரூட் 4ஓட வேல்யூ என்ன 2. ஸோ 4 × 2 8. ஸோ டேரெக்டாக நீங்கள் இதில் சால்வ் பண்ணீங்கன்னா ரூட் 64ன்னு வரும். ரூட் 64ஓட வேல்யூ என்ன 8 அவ்வளோதான். புரிஞ்சுதா இல்லையா. ஸோ மீன் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜஸ்ட் ரூட் A into B. ஸோ இது சம்திங் ஜாமெட்ரிக் மீன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் இல்லையா. ஸோ ஜாமெட்ரிக் மீன் ரைட்டா. ஸோ ஜாமெட்ரிக் மீன், ஹார்மோனிக் மீன் அப்படிங்கிற மாதிரி நிறைய உண்டு இல்லையா. ஸோ அதில் ஏதோ ஒரு மீன் வேல்யூ தான் அது வரும் ரைட்டா. ஸோ ரூட் A into B தான் மீன் ப்ரொபோர்ஷன். ஓகேவா. அடுத்தது பார்க்கலாம். அடுத்த ப்ரொபோர்ஷன் என்ன கேட்பாங்க அப்படின்னா ஃபைண்ட் த தேர்ட் ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஃபைண்ட் த தேர்ட் ப்ரொபோர்ஷனல் to ரெண்டு நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. நான் A into Bன்னு எடுத்துக்கிறேன். சரியா, ஃபைண்ட் த தேர்ட் ப்ரொபோர்ஷன் டு A into B அப்படின்னு கேட்டாங்கன்னா இதோட மீனிங் என்ன அப்படின்னா தேர்ட் ப்ரொபோர்ஷன் என்னன்னா அந்த ப்ரொபோர்ஷன் வேல்யூ அந்த ப்ரொபோர்ஷன் எக்ஸ்பிரஷன்ல 3 வேரியபிள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ தேர்ட் ப்ரொபோர்ஷன் என்ன மீனிங், அந்த ப்ரொபோர்ஷன் எக்ஸ்பிரஷன்ல 3 வேரியபிள் தான் இருக்கு. சரியா, அப்போ இதை நான் எப்படி எழுதிக்கலாம், ஃபைண்ட் த தேர்ட் ப்ரொபோர்ஷன் டு A and B அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க எப்படி எழுதணும், A is to B டபுள் கோலன் ரைட்டா, டபுள் கோலன் B is to C. இதுதான் இதோட மீனிங் ரைட்டா. இப்போ இதில் எத்தனை வேரியபிள் பாருக்கு, A B C. புரியுதா. மெயினா அதில் என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும், ஸோ தேர்ட் ப்ரொபோர்ஷன் டு A and Bனா ஸோ A is to B டபுள் கோலன் B is to C. புரியுதா. இப்போ நடுவில் வர்றது ஒரே வேரியபிளா வரணும், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ A is to B டபுள் is to B is to C. புரியுதா இல்லையா. ஓகேவா. ஸோ தெளிவாச்சா. ஸோ இதில் இங்கே என்ன கேட்டிருக்காங்க, தேர்ட் ப்ரொபோர்ஷன் டு A and B. அப்போ விச் இஸ் த தேர்ட் ப்ரொபோர்ஷன் டு A and B, C இஸ் த தேர்ட் ப்ரொபோர்ஷன். கரெக்டாக. ஸோ மூணாவது ப்ரொபோர்ஷனல் வேரியபிள் என்ன அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மூணாவது ப்ரொபோர்ஷனாலிட்டி வேரியபிள் என்ன, C தானே. அப்போ தேர்ட் ப்ரொபோர்ஷன் டு A and Bனா C-யை தான் ஃபைண்ட் பண்ணணும். அப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருப்பாங்க, ஃபைண்ட் த தேர்ட் ப்ரொபோர்ஷன் டு ரெண்டு நம்பர் கொடுத்துருப்பாங்க ரைட்டா. ஸோ சப்போஸ் 2,4 ஃபைண்ட் த தேர்ட் ப்ரொபோர்ஷன் டு 2 and 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுப்போ நீங்கள் எப்படி எழுதுவீங்க, 2:4 டபுள் கோலன் 4 C. ஸோ ஃபைண்ட் த தேர்ட் ப்ரொபோர்ஷன் கேட்டாங்கன்னா C-யை கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். புரியுதா இல்லையா. ஸோ இதில் நீங்கள் என்ன சொல்லிக்கலாம், 2/4 ஈக்குவல் டு 4/C இப்படி எழுதிக்கலாமா. அப்போ 2C ஈக்குவல் டு 16 இப்படி எழுதிக்கலாமா. அப்போ C ஈக்குவல் டு 8 அவ்வளோதான். ஸோ 8 இஸ் த தேர்ட் ப்ரொபோர்ஷன் டு 2 and 4. புரியுதா இல்லையா, அவ்வளோதான். சரியா. இதே இது ஃபோர்த் ப்ரொபோர்ஷன் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க, ஃபைண்ட் த ஃபோர்த் ப்ரொபோர்ஷன் டு இதில் என்ன கேட்பாங்கன்னா ஃபைண்ட் த ஃபோர்த் ப்ரொபோர்ஷனல் டு A B and C அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ ஃபோர்த் ப்ரொபோர்ஷன் என்ன மீனிங்காக வரும், அப்போ 4 வேரியபிள் இருக்கு, அந்த ப்ரொபோர்ஷன் எக்ஸ்பிரஷனில் 4 வேரியபிள் இருக்கு. சரியா. அப்போ நீங்கள் இதை எப்படிப்பா எழுதுவீங்க, A is to B டபுள் கோலன் C is to D அவ்வளோதான். ஸோ 4 வேரியபிள் வந்துருச்சா. ஸோ இதில் நீங்கள் நார்மலாக எழுதுவீங்க இல்லையா, அதே மாதிரி ப்ரொபோர்ஷன் எக்ஸ்பிரஷன் தான் A is to B டபுள் is to C is to D ரைட்டா. இப்போ ஃபைண்ட் த ஃபோர்த் ப்ரொபோர்ஷன் டு 2,4,8 இப்படின்னு கேட்குறாங்கன்னா என்ன மீனிங், 2 is to 4 double is to 8 is to D. அப்போ D is the fourth proportion to 2, 4 and 8. புரியுதா இல்லையா. ஸோ இதை நீங்கள் எக்ஸ்பிரஷனாக கன்வெர்ட் பண்ணி கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணிட்டா போதும். இல்லைனா நீங்கள் ப்ராடக்ட் ஆஃப் த எக்ஸ்ட்ரீம்ஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் த மீன்ஸ் அப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது 2 into D will be equal to 4 into 8 இல்லையா. ஸோ D equal to 4 into 8/2. ஸோ இது கேன்சல் ஆகுமா. ஸோ உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும், 16 வரும். ஸோ 16 is the fourth proportion to 2, 4 and 8 அவ்வளோதான். சரியா. ப்ராடக்ட் ஆஃப் த எக்ஸ்ட்ரீம்ஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் த மீன்ஸ் அந்த ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இது மறந்துடுச்சு அப்படின்னாலும்
இதை நீங்கள் 2/4 எழுதலாமா, இதை 8/d எழுதலாமா, அப்படி கூட நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். 2d = உங்களுக்கு என்ன வரும், 32 வரும், d = 16, அப்படி கூட நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். புரியுதா? ஸோ இதுதான் மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய 9 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இன் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ். இந்த ஃபார்முலா நீங்கள் தெளிவாக நீங்கள் கிளியராகி வச்சுட்டீங்கனாலே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நீங்கள் எல்லா ப்ராப்ளம்ஸும் சால்வ் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இஃப் a is to b is equal to 3 is to 4 and b is to c equal to 8 is to 9, then a is to c என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம்ஸ் தான். அடிக்கடி டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்லாம் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் கேட்குறாங்க. அதே மாதிரி நிறைய ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி பேசிக் ப்ராப்ளம்ஸ் தான் அதிகமாக கேட்பாங்க. சரியா? ஸோ இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, a is to b, அதாவது a/b யோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? 3 is to 4, அதாவது 3/4ன்னு கொடுத்துருக்காங்க. இப்படி எழுதிக்கலாமா? அதுக்கு பிறகு என்ன கொடுத்துருக்காங்க? b is to c, அதாவது b/c யோட வேல்யூ என்ன? 8 is to 9, அதாவது 8/9. ரைட்டா? என்ன கேட்டிருக்காங்கப்பா? a is to c, அதாவது a/c யோட வேல்யூ என்ன? இதுதானே கேட்டிருக்காங்க. கரெக்டா? ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்க கிவன் டேட்டாவை பார்த்தாலே தெரியும். இது a/b, இது b/c. கரெக்டா இல்லையா? அப்ப இது ரெண்டுத்தையும் நான் மல்டிப்ளை பண்ணிட்டு எனக்கு கிடைக்கிறது என்ன? a/c தானே? அவ்வளோதான். சரியா? அப்ப a/c என்ன? a/b இன்டு b/c நான் பண்ணிட்டாலே எனக்கு என்ன கிடைச்சிரும்? a/c கிடைச்சிருமா? கரெக்டா இல்லையா? a/c தானே கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணிக்கலாம்? அது ரெண்டு ரேஷியோவை மல்டிப்ளை பண்ணிட்டா போதும். a/b யோட வேல்யூ என்ன? 3/4, b/c யோட வேல்யூ என்ன? 8/9. இது ரெண்டுத்தையும் நான் மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்னப்பா கிடைக்கும்? 3 3s are 9. ஸோ எனக்கு என்ன கிடைக்கும்? 2/3. ஸோ 2/3 எப்படி எழுதிக்கலாம்? 2:3. அவ்வளோதான். ஸோ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி, 2:3. ஈஸியா இருக்கா? ரைட்டா? ஸோ அடுத்த கொஸ்டின், அடுத்த மாடல் பாருங்க. இஃப் a is to b equal to 1 is to 3, b is to c equal to 5 is to 7, c is to d equal to 9 is to 7, then a is to b is to c is to d. என்ன கேட்டிருக்காங்க? a is to b is to c is to d. இந்த மாதிரி எல்லா வேரியபிள்ஸ்க்கும் இப்படி ரேஷியோ கேட்டிருந்தாங்கன்னா இதுக்கு நீங்க ஒரு ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன ஷார்ட்கட் அப்படின்னா, a is to b யோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 1 is to 3. ஸோ 1 is to 3 அப்படி எழுதிக்கோங்க. அதுக்கு பிறகு b is to c வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 5 is to 7. அப்போ b க்கு நேர 5, c க்கு நேர 7 இப்படின்னு எழுதிக்கோங்க. ரைட்டா? அதுக்கு பிறகு என்ன? c is to d யோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 9 is to 7. ரைட்டா? அப்போ c க்கு நேர 9, d க்கு நேர 7 இப்படி ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. எழுதிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்க இங்க எங்கெல்லாம் வேக்கண்ட் ஸ்பேசஸ் இருக்குன்னு பாருங்க. எங்கெல்லாம் காலியா இடம் இருக்கு, இங்க 2 இடம் காலியா இருக்கா? இதுல நீங்க என்ன வேல்யூ ஃபில் பண்ணணும் அப்படின்னா, எந்த வேல்யூ பக்கத்துல இருக்கோ அந்த வேல்யூவை ஃபில் பண்ணிக்கோங்க. அப்ப 3, இங்கேயும் 3. புரியுதா இல்லையா? அடுத்து இங்கேயும் ஒரு காலியா இருக்கு, இங்கேயும் காலியா இருக்கு. அப்ப இங்க எதை ஃபில் பண்ணணும்? பக்கத்துல என்ன வேல்யூ இருக்கு? 5. அப்ப அதை ஃபில் பண்ணிக்கணும். இங்க என்ன ஃபில் பண்ணிக்கணும்? பக்கத்துல என்ன வேல்யூ இருக்கு? 7. அப்ப 7 ஃபில் பண்ணிக்கணும். புரியுதா இல்லையா? அடுத்தது இங்க 2 காலியான இடம் இருக்கா? சோ இந்த இடத்துல என்ன ஃபில் பண்ணிக்கணும்? பக்கத்துல என்ன இருக்கு? 9. அப்ப 9 ஃபில் பண்ணிக்கணும். இங்க என்ன இருக்கு? பக்கத்துல 9 தானே இருக்கு. அப்ப 9 ஃபில் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். சோ இந்த வேலையை ஃபர்ஸ்ட் பார்க்கணும். சரியா? அதுக்கு பிறகு என்ன பண்ணணும்? அதுக்கு பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா, இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். புரியுதா இல்லையா? மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு என்ன வரும்? ஸோ இங்கே என்ன வரும்? 5 × 1 5, 5 9s are 45. கரெக்டா? ஸோ இங்கே எனக்கு மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 135 வரும். இங்கே மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 189 வரும். இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 147 வரும். ஸோ இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். ஆன்சர் என்ன? 45 is to 135 is to 189 is to 147. இப்போ சாய்ஸஸ் பாருங்க, அந்த மாதிரி எந்த சாய்ஸுமே இல்லை. அப்போ இட் மீன்ஸ் இது கொஞ்சம் ஹையஸ்ட் ப்ரொபோர்ஷன். இது இன்னும் என்ன பண்ணிக்கலாம்? சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். கரெக்டா இல்லையா? இப்போ நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், இது எல்லாமே இஸ் டிவைடட் பை 3. எல்லாமே ஒரே நம்பரால் டிவைட் ஆகணும். அப்போதான் நீங்க டிவைட் பண்ணணும். சரியா இல்லையா? ஓகேவா? சப்போஸ் ஏதாவது ஒரு நம்பர் கூட நீங்க அந்த நம்பரால் டிவைட் ஆகலைன்னா நீங்க பண்ணக்கூடாது. புரியுதா? இப்போ நீங்க எல்லாத்தையும் பாருங்க, எல்லா நம்பர்ஸையும் நீங்க ஆட் பண்ணீங்க. இதுவும் ஆட் பண்ணீங்கன்னா 9 வரும். இதை ஆட் பண்ணீங்கன்னாலும் 9 வரும். இதை ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? ஸோ இங்கே 9 18, இதையும் 9 தான் வரும். இதை நீங்க ஆட் பண்ணாலும் உங்களுக்கு என்ன வரும்? ஸோ இங்கே உங்களுக்கு 11 12, அதாவது 3 வரும். ஸோ எல்லாமே டிவிசிபிள் பை 3 தான். சப்போஸ் இதை நீங்க ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 9 வந்துச்சுன்னா கண்டிப்பா இது 9ஆல டிவைட் ஆயிரும். ஸோ எல்லாத்தையும் 9ஆல டிவைட் பண்ணி சிம்பிளஸ்ட் ரேஷியோவை கண்டுபிடிச்சிடலாம். பட் என்ன ஆயிடுச்சு? இது உங்களுக்கு 3ஆல டிவைட் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்படி கூட இப்படி டைரக்டா நீங்க எந்த நம்பரால டிவிசிபிள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம். புரியுதா இல்லையா? ஸோ இது மூணுமே 9ஆல டிவைட் ஆகும். ஆனா இந்த நம்பர் 9ஆல டிவைட் ஆகாது. கரெக்டா இல்லையா? அப்போ சிம்பிளஸ்ட் ரேஷியோ ஃபைன் பண்ணும்போது நீங்க எந்த நம்பரால காமனா டிவைட் ஆகுதுன்னு பாக்குறீங்க. இது எல்லா நம்பருமே 3ஆல டிவைட் ஆகும். கரெக்டா இல்லையா? அப்ப எல்லா நம்பரையும் 3ஆல டிவைட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்?
15:45:63:49. ஓகேவா? அந்த எல்லா நம்பரையும் 3ஆல டிவைட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு இந்த ரேஷியோ வரும். சரியா? ஸோ 15:45:63:49. ஸோ ஆன்சர் இருக்கான்னு பாருங்க. 15:45:63:49. அவ்வளோதான். ஆன்சர் என்ன? ஆப்ஷன் இ. புரியுதா இல்லையா? ஸோ இந்த 2 மாடல் ப்ராப்ளம்ஸும் நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு கிளியராக ஒரு ஐடியா கிடைக்கும். சரியா இல்லையா? ஸோ சப்போஸ் இந்த மாதிரி ப்ராப்ளமில் சப்போஸ் இப்படி கூட கேட்கலாம், A/B, B/C, C/D அப்படி கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன கேட்கலாம், A/D வேல்யூ கேட்கலாம். அப்போ நீங்கள் இந்த ப்ரீவியஸ் ப்ராப்ளம் மாடலை நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். அதாவது A/B இன்டூ B/C இன்டூ C/D பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? A/D கிடைக்குமா? அதான A/D. அப்படி சால்வ் பண்ணிக்கலாம். புரியுதா? ஸோ ஜஸ்ட் இது ஒரு ட்ரெய்லர் தான். இதே மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு புக்கில் கொடுத்துருப்பாங்க. இதை சால்வ் பண்ணி பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். சரியா? தேர்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த RRB 2006 பேப்பர்ல கேட்டிருக்காங்க. வாட் நம்பர் ஹஸ் டு பி ஆடட் டு ஈச் டேர்ம் ஆஃப் 3:5 டு மேக் த ரேஷியோ 5:6. சரியா? இதில் ஃபர்ஸ்ட் நார்மலா ப்ரொசீஜர் படி எப்படி பண்ணலாம்னு காட்டுறேன். அதுக்கு பிறகு ஷார்ட்கட் என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். ரைட்டா? ரெண்டு ப்ரொசீஜருமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வேற ஏதாவது ப்ராப்ளம்க்கு ஷார்ட்கட் யூஸ் பண்ண முடியாத இடத்துல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? வாட் நம்பர் ஹஸ் டு பி ஆடட் டு ஈச் டேர்ம் ஆஃப் 3:5. ஸோ 3:5 கொடுத்துருக்காங்க. இது கூட எந்த நம்பரை நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ரேஷியோ கிடைக்கணும்? 5/6ங்கிற ரேஷியோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த நம்பர் எக்ஸ்ங்கிறது தான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. கரெக்டா? வாட் நம்பர் ஹஸ் டு பி ஆடட் டு ஈச் டேர்ம் ஆஃப் 3:5 டு மேக் த ரேஷியோ 5:6. ஸோ ஜஸ்ட் இதை நீங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கனாலே உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? x = 7 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 7 தான் உங்களோட ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு டிக் பண்ணிடலாம். இன்னொரு ஷார்ட்கட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க டைரக்டா ட்ரையல் அண்ட் எரர் மேக் பண்ணி பார்த்துக்கலாம். சரியா? அதாவது கொடுத்திருக்கிற ரேஷியோ என்ன? 3/5. இது கூட எந்த நம்பரை நீங்க ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரேஷியோ என்ன கிடைக்கணும்? 5/6 கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ 3 கூட ஃபர்ஸ்ட் இந்த கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ஸ் படி போகலாம். 3 கூட 6 ஆட் பண்ணி பாருங்க. ஸோ 6 ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன வரும்? ஸோ மேலேயும் கீழேயும் 6 ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 9/11 வரும். ஸோ 9/11 கண்டிப்பா 5/6 கிடையாது. அடுத்தது 7 ஆட் பண்ணி பாருங்க. இது கூட 7 ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? ஸோ மேலே 3 + 7 உங்களுக்கு என்ன வரும்? 10 வரும். கீழே 5 + 7 உங்களுக்கு என்ன வரும்? 12 வரும். ஸோ இதை நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்பா? 5/6 வருமா? ஓகேவா? ஸோ இதுலேருந்தே டேரெக்டாக நீங்கள் சொல்லிக்கலாம் 7 தான் நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ அடுத்த நம்பர்ஸ் கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக 5:6 ரேஷியோ வராது. சரியா இல்லையா? ஸோ டேரெக்டாக ட்ரையல் அண்ட் எரர் மேக் பண்ணி கூட நீங்கள் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கு ஆன்சர் சால்வ் பண்ணிடலாம். ஸோ ரேஷியோ பொறுத்தவரை நீங்கள் ப்ரொசீஜர் படி ஃபாலோ பண்ணணும்னு கூட கிடையாது. ஃப்ரம் த சாய்ஸஸ்ல இருந்தே நீங்கள் ஈஸியாக டிக் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ஃபார் இன்ஸ்டன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ 3/5 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ மேலே இருக்கிறது 3யோட மல்டிபிள், கீழே இருக்கிறது 5ஓட மல்டிபிள். அதுதானே மீனிங். ஸோ இதை நீங்கள் எந்த நம்பரால காமனாக மல்டிப்ளை பண்ணாலும் கூட உங்களுக்கு 3/5 தான் கிடைக்கும். இட் மீன்ஸ் மேலே இருக்கிறது 3யோட மல்டிபிள், கீழே இருக்கிறது 5ஓட மல்டிபிள். சில கொஸ்டின்ஸில் நம்பர் ஆஃப் பாய்ஸ் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அப்போ நீங்கள் சாய்ஸஸ்ல இருந்தே ஈஸியாக அப்போ பாய்ஸ் எந்த மல்டிபிளில் இருக்கணும்னா 3யோட மல்டிபிளாக இருந்தால் தான் அது ஆன்சர். நீங்கள் அதில் இருந்தே நீங்கள் டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? மீதி இருக்கிற ஆப்ஷன்ஸாக ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த லாஜிக்கே மெயினாக தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ இப்போ தானே சொன்னோம் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ரைட்டா? த ரேஷியோ ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இன் அ ஸ்கூல் இஸ் 3:2. ரைட்டா? ரேஷியோ ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸோட ரேஷியோ என்னன்னா 3:2. ஓகேவா? when 6 more girls join the ratio becomes 6:5. how many boys are there in the school? அப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸோட ரேஷியோ 3:2. கேர்ள்ஸ் ஒரு 6 பேர் அதிகமா ஜாயின் பண்ணாங்கன்னா அந்த ரேஷியோ 6:5 மாறிடுமா? அப்ப எத்தனை பாய்ஸ் அந்த ஸ்கூல்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரியா இல்லையா? ஸோ 5 ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? சப்போஸ் கொஸ்டின்ல ரேஷியோ மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா நீங்க டைரக்டா பாய்ஸ் 3யும் கேர்ள்ஸ் 2 அப்படிங்கிற மாதிரி டைரக்டா நீங்க எடுத்துக்கலாம். ஆனால் உங்களுக்கு இங்க அக்குரேட்டான கவுண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ கவுண்ட் அக்குரேட்டா கேட்கிற இடத்துல நீங்க டைரக்டா அப்போ B = 3, G = 2. நார்மலா B/G = 3/2 தானே கொடுத்துருக்காங்க. அப்போ B = 3, G = 2 அப்படிங்கிற மாதிரி சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அக்குரேட்டான ஆன்சர் வராது. ஜஸ்ட் மல்டிபிள் அந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். ரைட்டா? ஸோ நீங்க என்ன பண்ணிக்கலாம்? இந்த மாதிரி இடத்துல நம்பர் ஆஃப் பாய்ஸ் எப்படி எடுத்துக்கலாம்? 3x அப்படின்னு எடுத்துக்கோங்க. நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் எப்படி எடுத்துக்கலாம்? 2x அப்படின்னு எடுத்துக்கோங்க. கரெக்டா இல்லையா? அப்ப நம்பர் ஆஃப் பாய்ஸ் இஸ் a multiple of 3, நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இஸ் a multiple of 2. அதை தான் நம்ம இப்படி எடுத்துக்கிறோம். புரியுதா இல்லையா? ஓகேவா? ஸோ இட் மீன்ஸ் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? 3x/2x தான் உங்களுக்கு என்ன ரேஷியோன்னு கொடுத்துருக்காங்க? 3/2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அகெயின் என்ன கொடுத்துருக்காங்க? 6 கேர்ள்ஸ் அதிகமாக ஜாயின் பண்ணாங்கன்னா the ratio becomes 6:5. அதாவது மேலே இருக்கிறது நம்பர் ஆஃப் பாய்ஸ், கீழே இருக்கிறது நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ். பாய்ஸில் எந்த சேஞ்சுமே இல்லை. கேர்ள்ஸில் ஒரு 6 பேர் இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு ரேஷியோ என்னவா மாறிடும்? 6:5, அதாவது 6/5 மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சரியா?
இல்லையா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 3x ஈக்குவல் டு 36 அப்படிங்கிற உங்களுக்கு ஃபைனலாக கிடைக்கும் x ஈக்குவல் டு 12. ரைட்டா? இது எக்ஸோட வேல்யூ. எக்ஸோட வேல்யூன்னு என்ன, நம்ம இங்கே ஒரு கான்ஸ்டண்ட்டாக எடுத்துருக்கிறோம் இல்லையா, அந்த வேல்யூ தான் 12. இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஹவு மெனி பாய்ஸ் ஆர் தேர் இந்த ஸ்கூல்? பாய்ஸ் கேட்டிருக்காங்களா, கேர்ள்ஸ் கேட்டிருக்காங்களா? இதில் ரொம்ப கிளியராக இருங்க, பாய்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ பாய்ஸோட கவுண்டர் நான் எப்படி எடுத்துக்கிறேன், 3xன்னு எடுத்துக்கிறேன். சப்போஸ் கொஸ்டினில் கேர்ள்ஸ் ரேஷியோ ஆஃப் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் அப்படி கூட நிறைய கொஸ்டினில் டெஸ்ட் பண்ணி கேட்பாங்க. ஸோ பி கிளியர் வித் தட். புரியுதா இல்லையா? ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருங்க. அதே மாதிரி ஹவு மெனி பாய்ஸ் கேட்டிருக்காங்களா, ஹவு மெனி கேர்ள்ஸ் கேட்டிருக்காங்களா, இல்லை டோட்டல் ஸ்ட்ரென்த் கேட்டிருக்காங்களா, இதெல்லாம் தெளிவாக பார்த்துட்டு ஆன்சர் சூஸ் பண்ணணும். சரியா? ஸோ 3x தான் நம்பர் ஆஃப் பாய்ஸ். ஸோ 3 × 12 ஆன்சர் என்ன வரும், 36. ஆன்சர் இருக்கான்னு பாருங்க, ஆப்ஷன் பி 36. சரியா? ஸோ இது நார்மலான ப்ரொசீஜர். ரைட்டா? ஷார்ட்கட்ல இதை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸோட ரேஷியோ என்னன்னு சொன்னேன், 3:2. அப்போ நம்பர் ஆஃப் பாய்ஸ் இஸ் அ மல்டிபிள் ஆஃப் என்ன, 3. கரெக்டா? இப்போ நீங்கள் என்ன பார்க்கணும், ஆப்ஷனில் 3யோட மல்டிபிள் எதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ இங்கே நீங்கள் பாருங்க, 24ம் 3யோட மல்டிபிள் தான், 36ம் 3யோட மல்டிபிள் தான், 42ம் 3யோட மல்டிபிள் தான். ஓகே, அப்போ இது செல்லுபடி ஆகாது. புரியுதா இல்லையா? ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்க்கு நீங்கள் என்ன பண்ண முடியாது, ஷார்ட்கட் யூஸ் பண்ண முடியாது. புரியுதா இல்லையா? ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ல நீங்கள் ஷார்ட்கட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வேஸ்ட்டாக போகும். அதனால் இந்த இதில் நீங்கள் ப்ரொசீஜர் படி தான் போகணும். ஓகேவா இல்லையா? ஸோ அதனால் 2 மெத்தோட நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 5th question பாருங்க. On dividing a sum of ₹832 between A and B in the ratio 1/3:1/4, their shares are. So shares problem model ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ப்ராப்ளம் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணிவிட்டு இதில் ரிலேட்டாக நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு பயங்கர ஒரு கிளியராக இருக்கும். சரியா? ஸோ ஷேர் ப்ராப்ளம் ரொம்ப முக்கியம். சரியா? ஸோ டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, ₹832 இருக்கா. அதுக்கு தான் 2 பேர் சண்டை போடுறாங்க. ஸோ ஏயும் சண்டை போடுறாங்க, பியும் சண்டை போடுறாங்க. ஸோ 2 பேரோட ரேஷியோ 2 பேரும் அந்த 832 பிரிச்சுக்கிட்டாங்க. ஸோ எந்த ரேஷியோவில் பிரிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா 1/3:1/5 ரேஷியோவில் பிரிச்சுக்கிட்டாங்களாம். ஸோ அப்போ ஏக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடச்சிருக்கும், பிக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடச்சிருக்கும். இந்த மாதிரி என்ன விதமான டிவைடிங் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி இதே மாடல் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ நல்லா கவனிங்க. சரியா? ஸோ இப்போ அகைன் நீங்கள் பாருங்கள், ரேஷியோவை எப்படி கொடுத்துருக்காங்க, ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. இதை ஃபஸ்ட் நார்மலான நம்பர்ஸாக மாற்றிக்கோங்க. சரியா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, A:B, அதாவது A/Bயோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 1/3:1/5. இப்போ நான் எப்படி எழுதிக்கலாமா, அப்போ 1/3/1/5 நான் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, மேலே இது போச்சுன்னா எனக்கு 5/3 தானே வரும். அதாவது 5:3. கரெக்டாக இல்லையா? இது எப்படி வந்ததுன்னு தெரியுது இல்லை, 1/3 × 5/1. கரெக்டாக இல்லையா? அதாவது 5/3 அல்லது 5:3. புரியுதா இல்லையா? அப்போ 1/3:1/5 நான் எப்படி கூட எழுதிக்கலாம், 5:3 இப்படின்னு கூட நான் எழுதிக்கலாம். புரியுதா இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு ரேஷியோ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, அப்போ நியூமரேட்டர் ஆர் ஈக்குவல், டினாமினேட்டர் ஆர் ஈக்குவல் அப்படின்னு எடுக்கக்கூடாது. இதுதான் நம்ம அடிக்கடி பண்ணக்கூடிய கேர்லெஸ் மிஸ்டேக். சரியா? கடை நம்ம என்ன பண்ணிடுவோம், அப்போ மேலேயும் கீழேயும் மேலே ஈக்குவல், கீழே ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு 3:5 எடுக்கக்கூடாது. அப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே 1 × 5 உங்களுக்கு 5 வரும். இங்கே நீங்கள் 1 × 3 பண்ணீங்கன்னா 3 வரும். ஸோ 5:3 தான் உங்களுக்கு ஈக்குவலண்டான வேல்யூ. புரியுதா இல்லையா? ஓகேவா? அப்போ A:B வேல்யூ என்ன, A:B ஈக்குவல் டு 5:3. இதுதான் உங்களோட வேல்யூ. புரியுதா? இப்போ நம்ம டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ இருக்குது, 832 இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஏயோட ஷேர் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி பியோட ஷேரும் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ ஏயோட ஷேர் எப்படி கண்டுபிடிப்போம், ஏயோட ஈக்குவலண்டான வேல்யூ என்ன, 5 தானே. ஸோ 5 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. ஸோ டோட்டலாக எவ்வளோ ஷேர் வரும், ஸோ 5 + 3 உங்களுக்கு என்ன வரும், 8. அப்போ 8ல் 5 பாதி தான் ஏக்கு கிடைக்குது. கரெக்டா? ஸோ எவ்வளோத்துக்கு கிடைக்குது, 832 தான் நம்ம டிவைட் பண்ணுறோம். கரெக்டா இல்லையா? அப்போ டோட்டலாக 8 ஷேரு, அதில் 5 ஏக்கு கிடைக்குது. ஸோ டோட்டலாக எவ்வளவு அமௌண்ட்டை ஷேர் பண்ணுறோம், 832 ஷேர் பண்ணுறோம். புரியுதா இல்லையா? ஸோ ஜஸ்ட் நீங்கள் இதை மல்டிப்ளை பண்ணாலே உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எல்லாம் என்ன வேல்யூ கிடைக்குன்னா ₹520 கிடைக்கும். இதுதான் ஏயோட ஷேர். அடுத்து பியோட ஷேர் எப்படி கண்டுபிடிப்பீங்க, பியோட இது எவ்வளவு, 3 தானே. ரைட்டா? அப்போ 3 டோட்டலாக எவ்வளவு, 8 × 832. இதை நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பியோட ஷேர் எவ்வளோ கிடைக்குன்னா ₹312. ஓகேவா இல்லையா? இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட் 832 இருக்கும்.
ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன? ஏயோட ஷேர் 520 312 520 312 ஆப்ஷன் ஏ கரெக்டா. எதுக்கு ஷார்ட்கட் என்ன நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னா, ஸோ ஒன்றுமே இல்லைனா நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், ஏஸ் டு பியோட வேல்யூ என்ன 5:3, அதாவது ஏயோட ஷேர் இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 5, பியோட ஷேர் இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 3 கரெக்ட். அப்போ ஃபர்ஸ்ட் ஏயோட ஷேர் அப்படி பாருங்க, எல்லாமே மல்டிபிள் ஆஃப் 5 தான், ஏன்னா எல்லாமே என்ஸ் 0 தான். ஸோ இதில் நீங்கள் ஷார்ட்கட் யூஸ் பண்ண முடியாது. பியோட ஷேர் பாருங்களேன், பியோட ஷேர் இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 3. பியோட ஷேர் பார்த்துட்டே வாங்க, ஃபர்ஸ்ட் வேல்யூ பாருங்க 312, so it's a multiple of 3 தானே. ஓகே, அது வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சுக்கலாம். அடுத்தது பாருங்க 332, so 332 is a multiple of 3 கண்டிப்பா இல்ல. அப்ப பி ஆப்ஷன் வராது கரெக்டா. ஸோ பி ஆப்ஷன் வரவே வராது. அடுத்தது பாருங்க 302 is a multiple of 3 இல்ல, 302 multiple of 3 இல்ல, அதுவும் வராது. அடுத்தது பாருங்க 342, so 342 is a multiple of 3 so 342 னா உங்களுக்கு 7 plus 2 9 வரும் இல்லையா. ஸோ அது மல்டிபிள் ஆஃப் 3 தான். ஸோ இந்த ஏலியும் டிக்கும் நடுவில் தான் உங்களுக்கு ஒரு ஆன்சர் வரும் சரியா. ஸோ இதை பஸ் பாருங்க. அதுக்கு பிறகு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வரும்? 832 வரும். ஸோ மொதல் இது எல்லாத்துக்குமே நீங்கள் ஆட் பண்ணால் உங்களுக்கு 832 வர மாதிரி தான் சாய்ஸஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஷார்ட்கட்டை நீங்கள் யூஸ் பண்ண முடியாது, புரியுதா இல்லையா. ஸோ இது மூலமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆப்ஷன்ஸை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு ஓகே இது ரெண்டுத்துக்கு நடுவில் தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் சரியா இல்லையா. ஓகேவா. ஸோ அதுக்கு பிறகு என்ன பண்ணிக்கலாம்னா, சரி ஓகே இதுக்கும் நடுவில் தான் நமக்கு காம்படிஷன். அதுக்கு பிறகு என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு ரேஷியோ என்ன 5:3 தானே. இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு 5:3 வருதா, இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி பாருங்க 5:3 வருதா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணுங்க ரைட்டா. ஸோ அதுலேருந்தே டேரக்டாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஓகே ஏ நீங்கள் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு 5:3 வரும். ஸோ தட் இஸ் த ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிக்கலாம் சரியா. ஸோ இந்த மாதிரி ஷார்ட்கட் யூஸ் பண்ணி ஈஸியாக நீங்கள் இந்த மாதிரி ப்ரொசீஜர் படி சால்வ் பண்ணாமல் கூட கண்டுபிடிக்கலாம் சரியா. Sixth question பாருங்க, the monthly income of A and B are in the ratio 2:3 and their monthly expenses are in the ratio 5:9. If each of them saves ₹600 per month, then their monthly incomes are சரியா. ஸோ இதுலேயே என்ன துல்லியமாக ஒரு வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் ரேஷியோவை டேரெக்டாக நீங்கள் ஒரு ஏயோட மந்த்லி இன்கம் 2, பியோட மந்த்லி இன்கம் 3 அப்படிங்கிற மாதிரி எடுக்கக்கூடாது. ஸோ ஏயோட மந்த்லி இன்கம் 2x, பியோட மந்த்லி இன்கம் 3x அந்த மாதிரி தான் நீங்கள் எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான வேல்யூவாக உங்களுக்கு கிடைக்கும் சரியா. அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன ப்ரீவியஸ் ப்ராப்ளம்ல சொன்ன மாதிரி அந்த ஷார்ட்கட்ஸ் கூட நான் கடைசியாக சொன்னேன் இல்லையா, அந்த ஷார்ட்கட்ஸ் கூட நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் அப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் ரைட்டா. இப்போ எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இன்கம் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. எல்லாமே மந்த்லி தான் ரைட்டா. மந்த்லி இன்கம் ஆஃப் ஏ அண்ட் பி, அதாவது ஏயோட மந்த்லி இன்கம் அதே மாதிரி பியோட மந்த்லி இன்கம், இதோட ரேஷியோ என்னன்னா 2:3 கரெக்டா இல்லையா. அதே மாதிரி எக்ஸ்பென்சஸும் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பென்சஸ்னா என்ன, வரக்கூடிய வருமானத்தில் எவ்வளவு தூரம் செலவு பண்றாங்க ரைட்டா. அப்ப அதோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அதோட ஏயோட எக்ஸ்பென்சஸும் பியோட எக்ஸ்பென்சஸும் எந்த ரேஷியோல இருக்கு, 5:9 ரேஷியோல இருக்கா ஓகேவா. அதுக்கு பிறகு என்ன கொடுத்துருக்காங்க, சேவிங்ஸ் பத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ ஏயும் சரி பியும் சரி எவ்வளவு அமௌண்ட் சேவ் பண்றாங்க, 600 ரூபாய் ஒரு மாசத்துக்கு 600 ரூபாய் சேவ் பண்றாங்களா. அப்போ அவங்களோட மந்த்லி இன்கம் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரியா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஏயோட மந்த்லி இன்கம்மை 2x எடுத்துக்கிறேன், அதே மாதிரி பியோட மந்த்லி இன்கம்மை 3x எடுத்துக்கிறேன் சரியா இல்லையா. அதே மாதிரி ஏயோட எக்ஸ்பென்சஸ் மந்த்லி எக்ஸ்பென்சஸை 5y எடுத்துக்கிறேன் ரைட்டா. அதே மாதிரி பியோட மந்த்லி எக்ஸ்பென்சஸை 9y எடுத்துக்கிறேன் புரியுதா. இங்கே எக்ஸ் ஒய்ன்னு மாற்றி எடுத்துக்கூடாது, ஏன்னா ரேஷியோனாலே மேலேயும் கீழே ஒரே நம்பரால தான் மல்டிப்ளை பண்ணணும் புரியுதா இல்லையா. அதனால x 2x 3x இங்கே 5y 9y புரியுதா இல்லையா. இப்போ சேவிங்ஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 600 ஒரு மாசத்துக்கு 600ன்னு கொடுத்துருக்காங்க சரியா. அதாவது சேவிங்ஸ் என்ன, எவ்வளோ தூரம் நமக்கு வருமானம் வருது அதில் நான் பாதியும் நான் செலவு பண்ணுறேன், மீதி எல்லாமே எனக்கு என்னதான் சேவிங்ஸ் தான் கரெக்டா இல்லையா. ஸோ அந்த லாஜிக் படி நம்ம அதை சால்வ் பண்ண போகிறோம் சரியா. இப்போ எவ்வளோ தூரம் எனக்கு ஏயோட சேவிங்ஸ் அப்போ எவ்வளோப்பா இருக்கும், ஏயோட சேவிங்ஸ் எவ்வளவு, ஒரு மாசத்துக்கு 600 ரூபாய் கரெக்டா. அதாவது அதோட எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதலாம், ஏயோட இன்கம் எவ்வளவு 2x, ஏ எவ்வளவு தூரம் செலவு பண்ற 5y, so 2x minus 5y தான் உங்களோட சேவிங்ஸ் 600 ரூபாய் கரெக்டா. இப்போ பியோட சேவிங்ஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, பியோட சேவிங்ஸ் பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு எப்படி வரும், பி எவ்வளவு இன்கம் வருது 3x வருது, அதுல எவ்வளவு தூரம் செலவு பண்றான் 9y கரெக்டா. அப்போ 3x minus 9y, ஸோ மீதி இருக்கிறதா உங்களுக்கு சேவிங்ஸ், அதனால தான் நான் மைனஸ் போட்டிருக்கேன் புரியுதா இல்லையா. ஸோ இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் அதான் உங்களோட சேவிங்ஸ் அவ்வளோதான். இது ரெண்டுத்தையும் நீங்கள் சால்வ் பண்ணீங்கனாலே ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிடலாம்ல. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க, செகண்ட் எக்ஸ்பிரஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா எல்லாமே கேன்சல் ஆகும். ஸோ ஃபைனலாக உங்களுக்கு கிடைக்கும் ஒய்யோட வேல்யூ கிடைக்கும். ஸோ ஒய்யோட வேல்யூ 200ன்னு கிடைக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 800ன்னு கிடைக்கும். நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்க ஓகேவா.
ஓகேவா? ஸோ எக்ஸோட வேல்யூ 800, ஒய்யோட வேல்யூ 200. இப்போ என்ன கொஸ்டினில் கேட்டிருக்காங்க? தென் தர் மந்த்லி இன்கம் சார். மந்த்லி இன்கம்னா என்ன? ஏயோட மந்த்லி இன்கமும் பியோட மந்த்லி இன்கமும் கேட்டிருக்காங்க. ஏயோட மந்த்லி இன்கம் என்ன? 2x, பியோட மந்த்லி இன்கம் 3x. கரெக்டா? இப்போ இதில் நீங்கள் எக்ஸோட வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணிட்டாலே போதும். எக்ஸோட வேல்யூ என்னப்பா கிடைச்சது? 800 கிடைச்சது இல்லையா? அப்போ 2 × 800னா 1600, 3 × 800னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2400. ஓகேவா இல்லையா? இதில் நீங்கள் ஒய் சால்வ் பண்ணணும்னே அவசியம் கிடையாது. ஏன்னா இன்கம் தான் கேட்டிருக்காங்க. அதாவது எக்ஸோட வேல்யூ தான் உங்களுக்கு தெரியணும். ஸோ டைரக்டா நீங்க ஒய்யை கேன்சல் பண்ணிட்டு எக்ஸோட வேல்யூ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க பாருங்க. அப்பதான் உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். சரியா? ஓகேவா? ஸோ சப்போஸ் மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் கேட்டாங்கன்னா உங்களுக்கு ஒய் வேல்யூ தெரிய வேண்டி வரும். அப்போ நீங்க எக்ஸை கேன்சல் பண்ணிட்டு ஒய்யை கண்டுபிடிக்க பாருங்க. ஃபைனலாக அதில் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வரும். சரியா? ஸோ இந்த அளவுக்கு டைம் இன்க்ரீஸ் பண்ற அளவு கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க. சப்போஸ் கேட்டாலுமே நான் ப்ரீவியஸா சொன்ன அந்த லாஜிக் படி நீங்க கண்டுபிடிக்கலாம். அதாவது தெண்டர் மந்த்லி இன்கம் தானே கேட்டிருக்காங்க. இன்கமோட ரேஷியோ என்ன? 2:3 தானே. ரைட்டா? அப்போ ஏயோட இன்கம் 2ஓட மல்டிப்ளா இருக்கணும், பியோட இன்கம் 3ஓட மல்டிப்ளா இருக்கணும். ஸோ எல்லாமே இருக்கிறது எல்லாம் ஏயோட இன்கம் தானே. ஏயோட இன்கம் எல்லாமே 2ஓட மல்டிபிள் தான். ஸோ அதை நாங்கள் யூஸ் பண்ண முடியாது. பியோட இன்கம் 3ஓட மல்டிபிள். ஸோ ரெண்டாவது இருக்கிற வேல்யூவை 3 மல்டிபிளான்னு செக் பண்ணி பாருங்க. ஸோ இது நீங்கள் செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? இதுவும் 9 தான். ஸோ இதுவும் மல்டிபிள் ஆஃப் 3 தான். 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 ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ண முடியாது? அந்த லாஜிக் யூஸ் பண்ண முடியாது. ரைட்டா? ஸோ இன்னொரு லாஜிக் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி பாருங்களேன். ஸோ மந்த்லி இன்கம் தானே கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் டிவைட் பண்ணி பாருங்க. 2/3 வருதான்னு பாருங்க. இதையும் டிவைட் பண்ணி பாருங்க. 2/3 வருதா? அதே மாதிரி எல்லா ஆப்ஷனையும் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னாலே 2/3 எந்த ஆப்ஷனுக்கு வருதோ அதுதான் கண்டிப்பான ஆன்சர். புரியுதா இல்லையா? ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வருது நமக்கு? 1600, 2400. 1600, 2000. ஆப்ஷன் சி. புரியுதா இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஏயோட இன்கம் பியோட இன்கம் அப்படி கூட டூஸ் பண்ணி கேட்டிருப்பாங்க, இல்லைனா பி ஏ அப்படி கூட கேட்டிருப்பாங்க. ஸோ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னு தெளிவாக பார்த்துட்டு சூஸ் பண்ணணும். சரியா? 7th question பாருங்க. If 32 students in a class are female and ratio of female to male students is 16:9, then what percentage of the class is female? சரியா? ஸோ டோட்டலாக எத்தனை ஃபீமேல் இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. கிவன் டேட்டாவை நோட் பண்ணுங்க. நல்ல 32 ஒரு கிளாஸில் 32 ஃபீமேல் இருக்கிறாங்களா. ஸோ நம்பர் ஆஃப் ஃபீமேல் எவ்வளோப்பா? 32. அதுக்கு பிறகு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. நல்ல பாருங்க. ரேஷியோ ஆஃப் ஃபீமேல் இஸ் டு மேல், நாட் மேல் இஸ் டு ஃபீமேல். ஓகேவா? ஸோ ஃபீமேல் இஸ் டு மேல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கேர்ஃபுல்லாக எழுதணும். ஃபீமேல் இஸ் டு மேல் ரேஷியோ என்ன? 16:9. ஓகேவா இல்லையா? தென் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் த கிளாஸ் இஸ் ஃபீமேல். வந்துட்டு பார்த்தீங்களா நம்ம வாட் பர்சன்ட் ப்ராப்ளம். ஸோ ஆல்ரெடி நம்ம பர்சன்டேஜில் வாட் பர்சன்ட் அதாவது இஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் நல்லா பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? ஸோ உங்களுக்கு இங்கே கவனிக்கல அப்படின்னா அந்த லெக்சர் வீடியோ போய் வாட்ச் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? வாட் பர்சன்ட் அப்படின்னு கேட்டாலே நீங்கள் என்னது யூஸ் பண்ணிக்கணும்? வாட் பர்சன்டேஜ் அடுத்துக்கு வர ரெண்டு இதையும் தனியாக பிரிக்கணும். எப்படி பிரிக்கணும்? ஆஃப் தனியா, இஸ் தனியா. ஞாபகம் இருக்கா? அப்போ என்ன கேட்டிருக்காங்க? வாட் பர்சன்டேஜ் ஆஃப் த கிளாஸ் இஸ் ஃபீமேல். அப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? வாட் percent of the class is female. அப்ப நான் என்ன ஃபர்ஸ்ட் எழுதணும்? equal to இஸ்க்கு பக்கத்துல இருக்கிறத மேல எழுதணும். சோ இஸ்க்கு பக்கத்துல என்ன இருக்கு? ஃபீமேல். அப்ப நம்பர் ஆஃப் ஃபீமேல் எவ்வளவு டிவைடட் பை ஆஃப்க்கு பக்கத்துல இருக்கிறத டினாமினேட்டர்ல எழுதணும். ஆஃப்க்கு பக்கத்துல என்ன இருக்கு? the class. கரெக்ட்டா? அப்ப நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் in the class தான் உங்களுக்கு டினாமினேட்டர்ல வரும். சோ பெர்சன்ட்னு கேட்டதனால into 100%. அவ்வளவுதான். சோ இதுதான் क्वेश्चनல கேட்டிருக்காங்க. சரியா? அப்ப நம்பர் ஆஃப் ஃபீமேல் உங்களுக்கு क्वेश्चनலயே கொடுத்திருக்காங்க. 32 ன்னு கொடுத்திருக்காங்க. நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் இந்த கிளாஸ் உங்களுக்கு தெரியாது. அதுக்கு தான் உங்களுக்கு ரேஷியோ கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அந்த வேல்யூவை நீங்கள் இதில் சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த பர்சன்டேஜ் வேல்யூ வரும். அவ்வளோதான். சரியா? ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? ஃபீமேல் இஸ் டு மேல் ரேஷியோ என்னப்பா கொடுத்துருக்காங்க? 16:9. அதாவது நம்பர் ஆஃப் ஃபீமேல் எப்படி எடுத்துக்கலாம்? நீங்கள் நம்பர் ஆஃப் ஃபீமேல் எப்படி எடுத்துக்கலாம்? 16x எடுத்துக்கலாமா? நம்பர் ஆஃப் மேல் எப்படி எடுத்துக்கலாம்? 9x எடுத்துக்கலாமா? ஓகேவா? ஸோ அதுக்கு இதுல இருந்து நீங்க டைரக்டா நீங்க டோட்டல் கவுண்டை கண்டுபிடிச்சலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? நம்பர் ஆஃப் ஃபீமேல் 16x எடுத்துக்கிறோமா? கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் ஃபீமேலே கொடுத்துட்டாங்க. ஸோ 16x ஈக்குவல் டு 32. கரெக்டா இல்லையா? நம்பர் ஆஃப் ஃபீமேல் 16x எடுத்துக்கிறோம். கொஸ்டின்ல 32னே கொடுத்துருக்காங்க ஃபீமேல் கவுண்ட். ஸோ டைரக்டா நீங்க சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா அந்த எக்ஸோட வேல்யூ உங்களுக்கு கிடைச்சிடும். அவ்வளோதானே? ரைட்டா? எக்ஸோட வேல்யூ என்ன? 2. கரெக்டா? இப்போ நீங்க டோட்டல் கிளாஸோட கவுண்ட் கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ டோட்டல் கிளாஸ்ல எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஃபீமேல் எத்தனை பேர்? 32 பிளஸ் மேல் எத்தனை பேர்? 9 into x. ஸோ 9 into x 9 into 2 18. அவ்வளோதான். ஸோ டோட்டலாக நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 50 வரும். அவ்வளோதான். ஸோ அந்த கிளாஸ்ல மொத்த கவுண்ட் எவ்வளவு? 50 பேர். அவ்வளோதான். ஸோ இதில் நீங்கள் டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? ஸோ ஃபீமேல் கவுண்ட் 32, மொத்த கிளாஸ்ல எத்தனை பேர் இருக்கிறாங்க? 50 இருக்கிறாங்களா? இன்ட்ரூ 100%. நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா
நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 0.64 வரும். ஸோ 0.64 இன்ட்டு 100% வரும், அதாவது 64%. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்போ ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள், ஆப்ஷன் டி 64%. புரியுதா? இந்த மாதிரி ப்ராப்ளம் ஸ்ட்ரக்குன்னு பார்க்கும்போது இது எப்படி கண்டுபிடிக்கணும்னு டவுட்டாக இருக்கும். பட் கேர்ஃபுல்லாக ப்ரொசீஜர் படி நீங்கள் டீல் பண்ணுங்கள், ஈஸியாக உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். புரியுதா? 8th கொஸ்டின் பாருங்கள், இது RRB 2005 பேப்பரில் கேட்டிருக்காங்க. which of the following is the lowest ratio? so இந்த ரேஷியோல எது lowest ratio னு கேட்டிருக்காங்க. so ரேஷியோனால என்ன fraction தானே. so ஆல்ரெடி நம்ம decimals and fractions வீடியோல எப்படி நம்ம ஒரு லோயஸ்ட் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கிறது, ஸோ ஹையஸ்ட் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கிறது, அசனிங் டிசனிங் அரேஞ்ச் பண்ணுறது எல்லாமே அந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதில் நம்ம ப்ரொசீஜர் படியும் பார்த்தோம், ஷார்ட்கட்டும் நம்ம பார்த்தோம். ரைட்டா? ஸோ ஒன்றா கம்பேர் பண்ணி அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் 7:13 என்ன 7/13, 17:25 17/25, 7:15 7/15, 15:23 15/23 டிவைட் பண்ணி உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும் இல்லையா? அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் லோயஸ்ட் ரேஷியோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் அதே கான்செப்ட் தான். 7/13 உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா 0.53 வரும். இதை நீங்கள் டிவைட் பண்ணீங்கன்னா 0.68 வரும். இதை நீங்கள் டிவைட் பண்ணீங்கன்னா 0.46 வரும். இதை நீங்கள் டிவைட் பண்ணும்போது 0.65 வரும். ஸோ மேக்ஸிமம் 2 டெசிமல் பிளேஸ் வர மாதிரி நீங்கள் ஃபைண்ட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா சப்போஸ் நீங்கள் 0.57 கூட உங்களுக்கு வந்திருக்கலாம், இதில் 0.6 அந்த மாதிரி உங்களுக்கு வருது இல்லையா? ஸோ 0.57 நீங்கள் 0.6 கூட நீங்கள் எடுத்துக்கிற வாய்ப்பு இருக்குது. இதையும் நீங்கள் 0.6, அப்போ ரெண்டுத்துலேயும் உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரலாம் சம்டைம்ஸ். புரியுதா இல்லையா? அதனால் எப்போவுமே பாயிண்ட்டுக்கு, அதாவது 2 டெசிமல் பிளேஸ் எடுத்துக்கிற மாதிரி ஃபைண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு துல்லியமாக ஆன்சர் கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும். சரியா இல்லையா? ஓகேவா? ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? 0.46 தான் உங்களுக்கு லோயஸ்ட் நம்பர், லோயஸ்ட் டெசிமல் நம்பர். ரைட்டா? ஸோ அதுக்கு ஈக்குவலண்டான ரேஷியோ என்ன? 7/15 தானே. ஸோ 7:15 தான் உங்களோட ஆன்சர். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நம்ம டெசிமல்ஸ் அண்ட் ஃப்ராக்ஷன்ஸில் நம்ம ஷார்ட்கட் ஒன்று யூஸ் பண்ணோம் இல்லையா? 7/13 17/25 இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணி அதில் என்ன வேல்யூ, அந்த மாதிரி ஒரு மெத்தட் யூஸ் பண்ணோம் இல்லையா? அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இங்கே கொஞ்சம் இந்த 25 23 வரதுனால அந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப டைம் கன்சியூம் ஆயிரும். ரைட்டா? அதுக்கு பதிலாக நீங்கள் டேரெக்டாக ஒரு டிவைட் பண்ணுறதுக்கு என்ன ரொம்ப நேரம் ஆகாது இல்லையா? ஓரளவுக்கு நீங்கள் கடகடன் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா அதில் நீங்கள் உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். சரியா? 9th question பாருங்க, the ratio of Mona's and Vika's present ages is 9:10. ஸோ கொஞ்சம் ஏஜஸ் ப்ராப்ளம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஏஜஸ் நம்ம தனியாக நம்ம டீல் பண்ணல இல்லையா? ஸோ இதுலேயே நீங்கள் ஏஜஸ் எப்படி டீல் பண்ணலாம்னு ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ரெண்டு பேரோட வயது ரேஷியோ கொடுத்துருக்காங்க 9:10. 4 வருஷத்துக்கு பிறகு அந்த வயதோட ரேஷியோ 11:12 மாறிடுமா? அவங்களோட ப்ரெசன்ட் ஏஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதில் தான் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏஜ் ப்ராப்ளம்ஸ்லேயும் சரி, இதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் கேட்குறாங்க. எப்படின்னா ப்ரெசன்ட் ஏஜை கேட்குறாங்களா, இல்லைனா அவங்களோட சம் ஆஃப் த ஏஜஸ் கேட்குறாங்களா, இல்லைனா இப்போத்தில் இருக்கிற 4 வருஷத்துக்கு பிறகு இருக்கிற ஏஜ் கேட்குறாங்களா? சம்டைம்ஸ் என்ன கேட்பாங்கன்னா அதில் இருந்து 8 வருஷத்துக்கு பிறகு என்ன ஏஜ் அப்படின்னு கூட கேட்பாங்க ட்விஸ்ட் பண்ணி. புரியுதா இல்லையா? ஸோ அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது 2006 RRB பேப்பரில் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். மோனா இஸ் டு விகாஸ், இவங்களோட ஏஜ் ரேஷியோ எப்படி இருக்குன்னா 9:10 இருக்கான். 4 வருஷத்துக்கு பிறகு இவங்க ஏஜ் ரேஷியோ எப்படி இருக்கும்னா 11:12 மாறிடுமா? சரியா? அப்போ அவங்களோட ப்ரெசன்ட் ஏஜ் என்ன? அப்போ மோனாவோட ஏஜை 9x எடுத்துக்கிறேன், விகாஸோட ஏஜை 10x எடுத்துக்கிறேன். சரியா இல்லையா? அதாவது 9x/10x தான் நமக்கு என்ன வந்திருக்கு? 9/10 வந்திருக்கா. அதுக்கு பிறகு என்ன சொல்லியிருக்கிறாங்க? 4 வருஷத்துக்கு பிறகு, அதாவது 9x + 4. ஸோ 4 வருஷத்துக்கு பிறகு இவங்களோட ஏஜோட ரேஷியோ என்னவா மாறிடுச்சு? 11:12 மாறிடுச்சு. அதாவது 11/12 தானே. இதை நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு x = 2 வரும். அதுக்கு பிறகு என்ன கேட்டிருக்காங்க? மோனாவோட பெர்சன்டேஜ். மோனாவோட பெர்சன்டேஜ் நான் எப்படி எடுத்துக்கிறேன்? 9x தானே எடுத்துக்கிறேன். ஸோ 9 × 2 போட்டிங்கனாலே உங்களுக்கு 18 வந்துடும். ஸோ 18 இயர்ஸ் தான் மோனாவோட ஏஜ். இப்படி நீங்கள் பண்ணிக்கலாம். இதை விட அல்ட்ரா ஷார்ட்கட் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா மோனாவோட பெர்சன்டேஜ் தானே கேட்டிருக்காங்க. ஸோ மோனாவோட பெர்சன்டேஜ் எந்த ரேஷியோவில் இருக்குது? 9:, அதாவது மோனா விகாஸோட ரேஷியோ 9:10. அதாவது மோனாவோட ஏஜ் எதோட மல்டிப்ளா இருக்கும்? 9ஓட மல்டிப்ளா தானே இருக்கும். பெர்சன்டேஜோட மல்டிபிள் பற்றி பேசிட்டு இருக்கேன். கரெக்டா? மோனாவோட பெர்சன்டேஜ் இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 9. அவ்வளோதானே. அப்போ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் பாருங்க, 9ஓட மல்டிபிள் என்ன? 18 மட்டும் தானே கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸில். ஸோ அதுதான் ஆன்சர். டேரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி பண்ண கூட வேண்டாம், ஷார்ட்கட் யூஸ் பண்ணி டேரெக்டாக நீங்கள் சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ எப்போவுமே நீங்கள் கொஞ்சம் ஆப்ஷன்ஸையும் அப்சர்வ் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக அந்த ரேஷியோ பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப டைம் எடுத்துக்கணும், என்னால் கடகடன் சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா?
10th question பாருங்க. A bag contains rupees 216 in the form of 1 50 paise and 25 paise coins in the ratio of 2:3:4. The number of 50 paise coins is 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஸோ இது நார்மலாக நம்ம இந்த அமௌண்ட் ப்ராப்ளம் அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ அமௌண்ட் ப்ராப்ளம் மட்டுமே இல்லை, இதே மாதிரி கிலோகிராம், கிராம் இந்த மாதிரி கூட நிறைய ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. இல்லை வேறு மாதிரி இந்த மாதிரி 3 விதமான ரேஷியோ கொடுத்துட்டு ஏதாவது ஒன்று கேட்பாங்க. ஸோ நம்பர் ஆஃப் மென், விமன், சில்ட்ரன், விமன் மட்டும் எவ்வளவு அந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ இது ஜஸ்ட் ட்ரெய்லர் தான், இதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணி என்ன ஆன்சருங்கிறத நீங்கள் டீல் பண்ணிக்கோங்க. சரியா? அதுக்கு பிறகு பாருங்க, மொத்தம் எவ்வளோ அமௌண்ட் இருக்கு? 216 இருக்கா. அதில் 1 ரூபி, அதே மாதிரி 50 பைஸ், 25 பைஸ், இந்த மாதிரி அந்த 216 அரேஞ்ச் ஆயிருக்கு. எந்த ரேஷியோனா 2:3:4ல ஆயிருக்கா. சரியா இல்லையா? த நம்பர் ஆஃப் காயின்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2:3:4னா நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 2x 3x எழுதிக்கலாமா? த நம்பர் ஆஃப் 1 ரூபி காயின் 2x, 3 ரூபி 50 பைஸ் காயின் 3x, அதே மாதிரி 25 பைஸ் காயின் 4x. எப்படி எடுத்துக்கலாமா? முக்கியமாக என்ன நோட் பண்ணிக்கணும் அப்படின்னா, ருபீஸ், பைஸ் அப்படி அந்த மாதிரி தான் இருக்குது. எல்லாமே ருபீஸில் இருந்துச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. ருபீஸ், பைஸ் மாறி மாறி யூனிட்ல இருக்கு இல்லையா? அப்போ நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ மொத்தமாக 216 ரூபாய் இருக்குது. அப்போ நீங்கள் இதை எப்படி பிரிக்கணும்? ஸோ இதை 2xன்னு அப்படியே எடுத்துக்கலாம். ப்ளஸ் இந்த வேல்யூவை நீங்கள் எப்படி எடுத்துக்கணும்? ஸோ நீங்கள் 50 பைஸ் இல்லையா? ஸோ 50 பைஸை ருபீஸில் கன்வெர்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும்? 50 பை உங்களுக்கு என்ன வரும்? ஸோ அந்த வேல்யூ, அதாவது 1 ரூபி = 100 பைஸ். அப்போ 50 பைஸ்னா உங்களுக்கு என்ன வரும்? 1/2 rupees வரும். கரெக்டா இல்லையா? அப்போ நீங்கள் எப்படி எழுதிக்கணும்? 3x/2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கணும். சரியா? ஸோ ப்ளஸ் அடுத்தது என்ன? 25 பைஸ் காயின். அப்போ 1 ரூபாய் = 100 பைஸ். அப்போ 25 பைஸ்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? 25/100, அதாவது 4x/4. ஓகேவா? x rupees, 3x/2 rupees, 4x/4 rupees. இப்போ பைசா எல்லாத்தையும் நம்ம ருபீஸாக மாற்றிட்டோமா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஆட் பண்ணி கொடுத்துருக்கிற அமௌண்ட்டுக்கு ஈக்குவேட் பண்ணணுமே தவிர டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, அப்படியே நீங்கள் கன்வெர்ட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா யூனிட் எல்லாமே வேறு வேறு யூனிட் இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். சரியா? ஸோ இதை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆன்சர் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிடும் தான். சரியா? ஸோ இங்கே 4 கேன்சல் ஆயிருமா? ஸோ நீங்கள் ஃபைனலாக அதை நீங்கள் சால்வ் பண்ணிட்டாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். சரியா? ஸோ 9x/2 = 216 வரும். ஸோ எக்ஸோட வேல்யூ 48ன்னு சொல்லிட்டு வரும். சரியா? ஸோ x = 48. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? நம்பர் ஆஃப் 50 பைஸ் காயின்ஸ். 50 பைஸ் காயின்ஸ் எவ்வளோன்னு எடுத்திருக்கிறோம்? 3x தானே எடுத்திருக்கிறோம். ஸோ 3x தான் நம்மளோட ஆன்சர். ஸோ 3xனா என்ன? 3 × எக்ஸோட வேல்யூ என்ன? 48. ஸோ இப்போ 8 3s உங்களுக்கு என்ன? 24. ஸோ 4 3s 12, 144. சரியா? நம்பர் ஆஃப் 50 பைஸ் காயின்ஸ் எவ்வளோ இருக்கும்? அப்போ 144 50 பைஸ் காயின்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் உங்களோட ஆன்சர். சரியா? ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நிறைய முக்கியமான ப்ராப்ளம்ஸ்லாம் கேட்குறாங்க. நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பாருங்க. சரியா? 11th question பாருங்க. If y varies directly as x plus 3 and y = 8 when x = 1, what is the value of y when x = 2? இது 2006 RRB பேப்பர்ல கேட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? y varies directly as x plus 3, அதாவது y is proportional to x plus 3. எப்படி சொல்லிக்கலாமா? ஸோ yயும் இந்த x plus 3யும் டைரக்டாக வேரி ஆகிட்டே இருக்கான். ஸோ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? ஒரு இந்த ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணிக்கலாமா? ப்ரொபோஷனை ரிமூவ் பண்ண அப்படின்னா நான் k-ஐ கான்ஸ்டன்ட்டாக நான் சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். ஸோ k × x plus 3 இப்படி எழுதிக்கலாமா? ஓகேவா? அப்போ y = k × x plus 3. ஸோ ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் வச்சு yயும் x plus 3யும் வேரி ஆகிட்டே இருக்கு ஈக்குவலா. சரியா? அதுக்கு பிறகு என்ன கொடுத்துருக்காங்க? அண்ட் y = 8 when x = 1. ஸோ என்ன சொல்லியிருக்கிறாங்க? x 1 இருக்கும்போது yயோட வேல்யூ 8ன்னு வருமா? அப்போ x 2 இருக்கும்போது yயோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். சரியா? நமக்கு எப்படி வேரி ஆகுது yயும் x plus 3 அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு. அதுக்கு பிறகு என்ன கொடுத்துருக்காங்க? y = x 1 இருக்கும்போது y 8. அப்போ y இந்த yயும் x வேல்யூ இதில் சப்ஸ்டிட் பண்ணிடலாம். அப்போ y = 8 = k × x ஓட வேல்யூ என்ன? 1 + 3. கரெக்டா? அப்போ 4k = 8. அப்போ எனக்கு என்ன வரும்? k ஓட வேல்யூ எனக்கு என்ன வந்துடும்? 2 அப்படின்னு சொல்லிட்டு வரும். கரெக்டா? இப்போ k ஓட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சா கிவன் டேட்டால இருந்து? அப்போ நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி எழுதிக்கலாம்? y = k-க்கு பதிலாக என்ன எழுதிக்கலாம்? 2 × x + 3 இப்படி எழுதிக்கலாமா? ஓகேவா? எப்படி எழுதிக்கலாமா? கரெக்டா? இப்போ என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? x = 2 இருக்கும்போது yயோட வேல்யூ என்ன? அப்போ y = 2 × x ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 2. ஸோ 2 + 3. ரைட்டா? அப்போ 2 + 3னா 5, 5 × 2 10. அவ்வளோதான். அப்போ yயோட வேல்யூ என்ன? 10 when x = 2. அவ்வளோதான். சரியா? அப்போ ஆன்சர் இருக்கான்னு பாருங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, y = 10. அவ்வளோதான். சரியா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 12th கொஸ்டின். இது நம்ம ப்ரொபோஷனாலிட்டி ரிலேட்டடான கொஸ்டின். கரெக்டா இல்லையா? ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன்? சிம்பிள் வந்துருச்சு பார்த்தீங்களா? டபுள் கோலன். ரைட்டா? இப்போ 0.75 is 2x, அதாவது 0.75
75 is to x double colon 5 is to 8 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எக்ஸோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நான் இந்த மாதிரி அன்னோன் வேல்யூ கேட்டாங்கன்னா நான் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண சொன்னேன்? ப்ராடக்ட் ஆஃப் த மீன்ஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் த எக்ஸ்ட்ரீம்ஸ் இல்லையா? அதாவது 0.75 into 8 இது ப்ராடக்ட் ஆஃப் த எக்ஸ்ட்ரீம்ஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் த மீன்ஸ்னா என்ன? எக்ஸ் இன்டூ 5. அவ்வளோதான் சரியா? அப்போ எக்ஸ் இன்டூ 5 அப்போ எக்ஸ் டைரக்டாக எழுதிக்கலாமா? ஸோ 0.75 into 8 டிவைடட் பை 5 ரைட்டா? ஸோ 0.75 எப்படி எழுதிக்கலாம்? 3/4 எழுதிக்கலாமா? ஓகேவா? ஸோ 3/4 into 8 by 5. ஸோ இங்கே வரும் உங்களுக்கு ஃபைனலாக 6/5 வரும் இல்லையா? 6/5 உங்களுக்கு 1.2 வருமா? அவ்வளோதான். ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன? 1.2. ஆன்சர் இருக்கான்னு பாருங்க. ஆப்ஷன் பி 1.2. அடுத்த கொஸ்டின் பாருங்க. மீன் ப்ரொபோஷனல் டு 0.32 அண்ட் 0.02. இது ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். கரெக்ட்? டைரக்டாக கேட்டிருக்காங்க மீன் ப்ரொபோஷன். ஸோ மீன் ப்ரொபோஷன் ஃபார்முலா என்ன? மீன் ப்ரொபோஷன் ஃபார்முலா என்ன? ரூட் ஏ இன்டூ பி. பார்த்தோமா? அப்போ இங்கே ஏயோட வேல்யூ என்ன? 0.32 இன்டூ பியோட வேல்யூ என்ன? 0.02. அச்சோ எல்லாமே டெசிமலாக இருக்கேன்னு நினைக்கக்கூடாது. ஆல்ரெடி நம்ம டெசிமல் மல்டிப்ளிகேஷன் எல்லாமே நம்ம பார்த்துருவோம். இப்போ டெசிமல் மல்டிப்ளிகேஷன் என்னவா பண்ணணும்? டெசிமல் பிளேஸை ஃபஸ்ட் ரிமூவ் பண்ணணும். ஸோ 32 into 2 அதுதான் ஃபஸ்ட்டு பண்ணணும். கரெக்டாக இல்லையா? அதுக்கு பிறகு 32 into 2னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? 64 வரும் இல்லையா? ஸோ 64 உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. 64 அதுதான் ஃபைனல் ஆன்சரா அப்படின்னு கேட்டால் இல்லை. கரெக்டாக? ஏன்னா நம்ம டெசிமல் பிளேஸை ரிமூவ் பண்ணிட்டு மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஃபைனலாக என்ன பண்ணணும்? எத்தனை டெசிமல் பிளேஸ் இருக்குன்னு பார்க்கணும் இல்லையா? ஸோ இங்கே 2 இங்கே 2 4 டெசிமல் பிளேஸ் இருக்கு இல்லையா? அப்போ இங்கே 64க்கு 4 டெசிமல் பிளேஸ் வர மாதிரி நம்ம ஜீரோஸை அப்பெண்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ 64க்கு 4 டெசிமல் பிளேஸ் வரணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே வச்சோன்னா 1, இங்கே வச்சோன்னா 2, அடுத்து 3 4. ஸோ இங்கே தான் உங்களோட டெசிமல் பிளேஸ் வைக்கணும். இப்போ 4 டெசிமல் பிளேஸ் ஆயிடுச்சா? இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். ஸோ ஃபைனலாக ரூட் போட மறந்துடக்கூடாது. ஸோ ரூட் 0.0064. இப்போ அடுத்த பிரச்சனை என்ன? ரூட்டுக்குள்ள டெசிமல் பிளேஸ். இதுக்கும் நம்ம ஆல்ரெடி நம்ம ஸ்கொயர் ரூட் வீடியோஸில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதை நீங்கள் பார்க்கலன்னா போய் வாட்ச் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் டெசிமல் நம்பர்ஸ்க்கு என்ன பார்த்தோம்? இது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான் இல்லையா? 64ங்கிறது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான். அதே மாதிரி இன்னொன்று என்ன செக் பண்ண வச்சுன்னா டெசிமல் பிளேஸ் எத்தனை இருக்கு? ஈவன் நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேஸ் தான் இருக்கு. ஸோ நீங்கள் என்ன மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம்? டைரெக்டாக ரூட் 64 கண்டுபிடிங்க. ஸோ ரூட் 64ஓட வேல்யூ என்ன? 8. கரெக்டா? ஸோ இதுதான் இதோட ஆன்சரா? இல்லை. ஸோ எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கணும்? ஸோ டெசிமல் பிளேஸ் எத்தனை இருக்கு? 4 டெசிமல் பிளேஸ் இருக்கு. அப்போ 4/2 எத்தனை? 2 டெசிமல் பிளேஸ் உங்களுக்கு ஆன்சர்ல வரணும். கரெக்டா? ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள 4 டெசிமல் பிளேஸ் இருக்கு. அப்போ ஃபைனலாக உங்களுக்கு ஆன்சர் என்ன இருக்கணும்? 2 டெசிமல் பிளேஸ் இருக்கணும். புரிஞ்சுதா? சப்போஸ் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள 8 டெசிமல் பிளேஸ் இருந்ததுன்னா 4 டெசிமல் பிளேஸ் வர மாதிரி சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். கரெக்டா இல்லையா? ஸோ ரூட் 64ஓட வேல்யூ என்ன? 8. ஸோ இங்கே 4 டெசிமல் பிளேஸ் இருக்கு ரூட்டுக்குள்ள. அப்போ ரூட் வெளியில வரும்போது உங்களுக்கு 2 டெசிமல் பிளேஸ் வரணும். சரியா? இப்போ 2 டெசிமல் பிளேஸ் எப்படி வைப்பீங்க? இங்க வச்சீங்கன்னா 1 டெசிமல் பிளேஸ், ஒரு 0 போட்டுட்டு வச்சீங்கன்னா 2 டெசிமல் பிளேஸ். அவ்வளோதான். ஆன்சர் என்ன? 0.08. புரியுதா? ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி 0 போட்டாலும் தப்பு இல்லை, போடாமல் நீங்கள் 0.08 போட்டாலும் தப்பு இல்லை. சரியா? இப்போ ஆன்சர் என்னப்பா? 0.08. ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்தாலே தெரியும் நம்ம எங்கேயாவது ட்ராப் ஆகுமாங்கிற மாதிரியே ஆன்சர் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா? ஸோ 0.8ன்னு நீங்கள் போட்டக்கூடாது, 0.008 தப்பு தான். சரியா? ஸோ ஆன்சர் என்ன? 0.08. சரியா? 14 கொஸ்டின் பாருங்க. இது அடுத்த மாடல். அதாவது சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் 3 நம்பர்ஸ் விச் ஆர் இந்த ரேஷியோ 2:3:4 இஸ் 725. வாட் ஆர் தீஸ் நம்பர்ஸ்? இப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதாவது என்ன சொல்லியிருக்கிறாங்க? அந்த 3 நம்பரோட சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் பண்ணால் 725 கிடைக்குமா? அந்த 3 நம்பர் எந்த ரேஷியோவில் இருக்குன்னா 2:3:4 கிடைக்குமா? இருக்குதா? சரியா? அப்போ அந்த நம்பர் எப்படி எழுதிக்கலாம்? 2xன்னு எடுத்துக்கோம், அதே மாதிரி 3xன்னு எடுத்துக்கலாம், அதே மாதிரி 4x. ஸோ 3 நம்பர்ஸ் எப்படி? ஃபர்ஸ்ட் நம்பர் 2x, செகண்ட் நம்பர் 3x, தேர்ட் நம்பர் 4x. மல்டிபிள் ஆஃப் 2, 3 and 4 ரெஸ்பெக்டிவ்லி. சரியா? ஓகே. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ். அப்போ இதோட ஸ்கொயர் பிளஸ் இதோட ஸ்கொயர் பிளஸ் இதோட ஸ்கொயர் அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? என்ன ஆன்சர் கிடைக்கும்? 725 கிடைக்குமா? ஓகேவா? ஸோ நீங்கள் எப்படி போட்டுக்கலாம்? 2x the whole square plus 3x the whole square plus 4x the whole square equal to 725 கிடைக்குமா? அதான் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. சரியா? இதை நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 4x square plus 9x square plus 16x square equal to 725. ரைட்டா? ஸோ 29x square equal to 725 வரும். ஸோ x square equal to 25 வரும். ஸோ x equal to 5. அவ்வளோதான். ஸோ எக்ஸோட ஆன்சர் என்ன? 5. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? நம்பர்ஸ் எல்லாமே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸுக்கு 5 சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. 5 2s are 10, 5 3s are 15, 5 4s are 20. ஸோ அந்த 3 நம்பர்ஸ் என்னலாம்? 10, 15, 20. ரைட்டா? ஸோ இது ஒரு மெத்தட், நார்மலான மெத்தட். இதுக்கு ஷார்ட்கட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா
ஒன்றுமே இல்லை, ஈஸியாக நீங்கள் ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்கிறாங்க, சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் 3 நம்பர்ஸ், அதாவது இதோட ஸ்கொயர் ப்ளஸ் இதோட ஸ்கொயர் ப்ளஸ் இதோட ஸ்கொயர் 725 வரணுமா, சரியா? இதுக்கு நீங்கள் யூனிட் டிஜிட் ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது 10 ஸ்கொயர்னா உங்களுக்கு யூனிட் டிஜிட் என்னதான் வரும், 0 தானே வரும், கரெக்டா? ஓகேவா? அதாவது நான் அந்த 10ன்னா உங்களுக்கு யூனிட் டிஜிட் என்ன 0, அப்போ 0க்கு நீங்கள் எந்த நம்பரால் பவர் பண்ணாலும் உங்களுக்கு 0 தானே வரும். ஸோ 0 ப்ளஸ் 15க்கு நீங்கள் ஸ்கொயர் பண்ணாலும் உங்களுக்கு யூனிட் டிஜிட் என்னதான் வரும், 5 தான் வரும். ஸோ 15 ஒரு நம்பர் 5ஆல் எண்ட் ஆச்சுனாலே அதை நீங்கள் என்னதான் பவர் பண்ணாலும் உங்களுக்கு அதோட யூனிட் டிஜிட் என்னதான் வரும், 5 தானே வரும். அதே மாதிரி 20 நீங்கள் பண்ணாலும் உங்களுக்கு 0 தான் வரும். ஸோ ஃபைனலாக இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்னதான் வரும், 5 தான் வரும். அதாவது நீங்கள் இதோட ஸ்கொயர் ப்ளஸ் இதோட ஸ்கொயர் ப்ளஸ் இதோட ஸ்கொயர் அப்படி பண்ணீங்கனாலும் உங்களுக்கு ஃபைனலாக உங்களுக்கு அந்த நம்பரோட யூனிட் டிஜிட் என்னதான் வரும், 5 தான் வரும், ரைட்டா? அப்போ இது நீங்கள் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 725 தானே வரும். ஓகே, அப்போ இதுவும் ஒரு சான்சஸ் இருக்கு. பட் இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்க, இதோட யூனிட் டிஜிட் என்ன 4, அப்போ 4 ஸ்கொயர்னா உங்களுக்கு என்ன வரும், 16 வரும். அதாவது 6 ப்ளஸ் இங்கே என்ன 21 ஸ்கொயர்னா உங்களுக்கு 1 ஸ்கொயர் என்ன வரும், 1 வரும். ஸோ 1. ஸோ அதுக்கு பிறகு இங்கே 28 ஸ்கொயர்னா உங்களுக்கு சம்திங் தட் எண்ட்ஸ் வித் 4, ஏன்னா 8 ஸ்கொயர் 64, அப்போ 4 வரும், ரைட்டா? அப்போ இதுல உங்களுக்கு கண்டிப்பாக என்ன வராது, 5 வராது, ரைட்டா? ஏன்னா இங்கே 6 + 1 7, 7 + 4 11, அதாவது யூனிட் டிஜிட் 1 தான் வரும். ஸோ கண்டிப்பாக 5ல நமக்கு வரணும். ஸோ 1 வந்ததுனால இந்த ஆப்ஷனும் கண்டிப்பாக வராது. அதுக்கு பிறகு இதை செக் பண்ணி பாருங்க, 20 ஸ்கொயர், அப்போ இங்கேயும் 0 தான் வரும், இங்கேயும் 0 தான் வரும், இங்கேயும் 0 தான். அப்போ இதை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சரோட யூனிட் டிஜிட் 0 தான் வரும், 5 வராது. அப்போ இந்த ஆப்ஷனும் வராது. அப்போ என்ன சான்சஸ் இருக்கு, இது மூணுத்தையும் ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன வரும், ஓகே, இது அதாவது இதோட ஸ்கொயரோட யூனிட் டிஜிட்டும் 0 தான், இதுவும் 5 தான், இதுவும் 0 தான். அப்போ 0 + 5 + 0 5 தான். ஸோ அதுக்கும் சான்சஸ் இருக்கு, ரைட்டா? அப்போ ஒன்று ஏ வரும், இல்லைன்னா சி வரும், ரைட்டா? ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம இப்போ 50-50 ஆக்கிட்டோமா, 4 ஆப்ஷன்லேருந்து 2 ஆப்ஷன் ஆக்கிட்டோமா, ரைட்டா? இப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஓகே, கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, 2:3:4 ரேஷியோ கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அந்த ஹிண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் ரேஷியோ கண்டுபிடிச்சு அப்படி கூட 2:3:4 வருதான்னு செக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா என்ன பண்ணிக்கலாம், சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் ஈஸியாக நீங்கள் ஸ்கொயர் கண்டுபிடிச்சலாம் இல்லையா? 10 ஸ்கொயர் 100, 15 ஸ்கொயர்னா உங்களுக்கு என்ன வரும், 225 வரும், 20 ஸ்கொயர்னா உங்களுக்கு என்ன வரும், 400 வரும். அதெல்லாம் ஆட் பண்ணி பாருங்க, 725 வருதான்னு பாருங்க. அதே மாதிரி இங்கே 20 ஸ்கொயர் 400, 30 ஸ்கொயர் 900, 15 ஸ்கொயர்னா 225, எல்லாம் ஆட் பண்ணி பாருங்க, 725 கண்டிப்பாக வராது. ஸோ அந்த ஆன்சரை டைரெக்டாக ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கலாம். ஆன்சர் என்ன? ஸோ இப்படி கூட நீங்கள் ஷார்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி கூட நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். சரியா? இதுதான் இந்த மாடலுக்கான ஷார்ட்கட். சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, 15 கொஸ்டின். A circle and a square at the same area, the ratio of the side of a square and the radius of the circle is. சரியா? சோ என்ன கொடுத்திருக்காங்க, இந்த மாதிரி மென்சுரேஷன்ல கூட ரேஷியோ நிறைய கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம மென்சுரேஷன்ல நிறைய ரேஷியோ ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டோம். அதையும் ரைட்டா போய் இப்போ அகைன் போய் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும் ரேஷியோ. சரியா? சர்க்கிள் அண்ட் ஸ்கொயர் at the same area. ஸோ எது சேமா இருக்கு, ஏரியா, அதாவது ஏரியா ஆஃப் த சர்க்கிளும் ஏரியா ஆஃப் த ஸ்கொயரும் ஈக்குவலா. இப்போ ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா, பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் ஃபார்முலா என்ன, ஏ ஸ்கொயர். அதாவது ஆர் இஸ் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள், ஏ இஸ் த சைட் ஆஃப் அ ஸ்கொயர். ஸோ ஒரு ஸ்கொயருக்கு எல்லா சைடும் என்னவா தான் இருக்கும், ஈக்குவலா தானே இருக்கும். ஸோ ஏ ஸ்கொயர், புரியுதா இல்லையா? அப்போ பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. சரியா? என்ன கேட்டிருக்காங்க, அது ரேஷியோ ஆஃப் த சைட் ஆஃப் அ ஸ்கொயர் அண்ட் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். அதாவது சைட் ஆஃப் த ஸ்கொயர்னா என்ன, ஏ, கரெக்டா? ஏ தானே நம்ம ஸ்கொயரோட சைடா எடுத்துருக்கிறோம். இஸ் டு the ratio of the side of the square and the radius of the circle. So circle ஓட radius என்னப்பா, r. So இதுதான் கேட்டிருக்காங்க. a is to r என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது a by r என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்கிற டேட்டாலேருந்து பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்னு அடிக்கலாமா? ஸோ நமக்கு ஏ பை ஆர் தானே கிடைக்கணும். ஸோ ஏ ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு பை, இப்படி எழுதிக்கலாமா? ஓகேவா? இப்போ நமக்கு ஏ பை ஆர் தானே விடும். ஸோ ஸ்கொயர் ரூட் எடுத்து பாருங்க, ஆர் ரூட் பை, அவ்வளோதான். ஸோ ஏ இஸ் டு ஆரோட ரேஷியோ இப்போ நமக்கு என்ன வந்துருச்சு, ஏ இஸ் டு ஆர் இது ரூட் இஸ் டு 1, அவ்வளோதான். ஸோ ஏ இஸ் டு ஆரோட ரேஷியோ என்ன, ரூட் பை இஸ் டு 1. ஸோ அதுதான் நம்மளோட ஆன்சர், அவ்வளோதான். புரிஞ்சுதா இல்லையா? ஸோ இவ்வளோதான். ஸோ இந்த மாடல் ஜஸ்ட் ஒரு ட்ரெய்லர் தான். 15 கொஸ்டின் சம்மந்தப்பட்ட அதர் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் சால்வ் பண்ணி அப்போ தான் இதில் உங்களுக்கு பயங்கர ஸ்ட்ராங் ஆக முடியும். சரியா? ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ரிவைஸ் பண்ணிக்கோங்க, பண்ணிட்டு ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பாருங்க. 10 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கிறேன், எல்லாமே ஈஸியான மாடல் தான். ஏ இஸ் டு பி, பி இஸ் டு சி, சி இஸ் டு டி கொடுத்துருக்காங்க. ஏ இஸ் டு டி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நான் இதுக்கான கொடுத்துருக்கிறேன், சால்வ் பண்ணிட்டு என்ன ஆன்சர்னு கமெண்ட் பண்ணுங்க. சரியா? அதுக்கு பிறகு செகண்ட் கொஸ்டின் பாருங்க, கேர்ள்ஸ் கொடுத்துருக்காங்க. 100 கேர்ள்ஸ் அந்த ஸ்கூல்ல விட்டுட்டு போயிட்டாங்கன்னா 6 ஆல்ரெடி என்ன பண்ணாங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்ளம் பார்த்தா அதில் ஆட் பண்ணோம் இல்லையா?
லீவ் த ஸ்கூல்னா என்ன சப்ராக்ட் பண்ணணும் அவ்வளோதான் சரியா. ஸோ பாய்ஸும் கேர்ள்ஸும் ரேஷியோவா கேர்ள்ஸ்க்கும் பாய்ஸ்க்கும் ரேஷியோவா நல்லா பார்த்துட்டு சால்வ் பண்ணுங்க சரியா. ஹவு மெனி பாய்ஸ் ஆர் தேர் இன் த ஸ்கூல் ஈஸியான ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ணி. அதுக்கு பிறகு பாருங்க வாட் மஸ்ட் பி ஆடட் டு ஈச் டேர்ம் ஆஃப் த ரேஷியோ 7:13 ஸோ தட் த ரேஷியோ 2:3. இதே மாடல் ப்ராப்ளமும் சால்வ் பண்ணிக்கோ. டேரக்டாக ஷார்ட்கட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்க. இல்லைனா நான் சொன்ன அந்த 7/13 + x = 2/3 அப்படி கூட நீங்க சால்வ் பண்ணிக்கலாம் சரியா. அதுக்கு பிறகு ஷேர் ப்ராப்ளம் தான் 2006 RRB பேப்பர்ல கேட்டிருக்காங்க. 680 ரூபாயை 3 பேருக்கு டிவைட் பண்றாங்க such that A gets 2/3 of what B gets. அதாவது A = 2/3 of B இல்லையா. அதுக்கு பிறகு B gets 1/4 of what C gets. அதாவது B = 1/4 of C இல்லையா. அந்த ஹிண்ட் யூஸ் பண்ணி 3 ஷேர் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் சரியா. அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். Fifth question பாருங்க. The ratio of man's age to his son's age is 4:1. The product of the ages is 196. The ratio of the ages after 5 years என்னன்னு கேட்டிருக்காங்க. present age கேட்கல 5 வருஷத்துக்கு பிறகு. ஸோ மேனுக்கும் சன்னுக்கும் உள்ள ஏஜ் 4:1. ஸோ அதை 4x 1x அப்படின்னு எடுத்துக்கலாமா. ப்ராடக்ட் ஆஃப் த ஏஜ் அதாவது 4x × 1x = 196. அதுல இருந்து x கண்டுபிடிச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு 5 இயர்ஸ்க்கு பிறகு உள்ள ரேஷியோ அதாவது அந்த 4x + 5 / 1x + 5 = என்னன்னு கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான். எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டாலே சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிச்சு ஈஸியான ப்ராப்ளம் தான் சரியா. அதுக்கு பிறகு அந்த அமௌண்ட் ப்ராப்ளம் சொன்னேன் இல்லையா. ஸோ இது 3மே ருபீஸ்ல தான் இருக்கு. ஸோ பிரச்சனையே இல்லை. டைரக்டா ஆட் பண்ணிட்டு பண்ணிடலாம். அதாவது எக்ஸ் நீங்க பாருங்க நீங்க ஆல்ரெடி நான் சால்வ் பண்ண மாடல் தான். அதுல நம்ம பைஸ் வந்தது நம்ம /2 /4 அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம். இதுல அந்த மாடல் ப்ராப்ளம் அந்த மாதிரி பிரச்சனை கிடையாது. ஸோ டேரக்டா நீங்க சால்வ் பண்ணிக்கலாம் சரியா. அதுக்கு பிறகு பாருங்க முக்கியமான ஒரு ப்ராப்ளம். ஒரு ட்ரையாங்கிளோட ஆங்கிள் என்ன ரேஷியோல இருக்குன்னா 3:4:5 ரேஷியோல இருக்கா. அது வந்து லார்ஜஸ்ட் ஆங்கிள் ரைட்டா. சரி நீங்க ஆங்கிள் எப்படி எழுதிக்கலாம் 3x 4x 5x எடுத்துக்கலாமா ரைட்டா. ஸோ 3 ஆங்கிள் அப்படி எடுத்துக்கோங்க. அதில் லார்ஜஸ்ட் ஆங்கிள் எப்படி கண்டுபிடிப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ரேஷியோ கொடுத்துட்டாங்கன்னா இன்னொரு டேட்டா கொடுத்துருப்பாங்க எப்போவுமே. இதில் இன்னொரு டேட்டா கொடுக்கல. அப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம். ஆல்ரெடி நமக்கு வேல்யூ தெரியும் இல்லையா. ஜாமெட்ரியில் நம்ம பார்த்தோம் ஒரு ரிலேஷன். என்ன ரிலேஷன் சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் ட்ரையாங்கிள் பி பண்ணி எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா. கண்டுபிடிச்சு லார்ஜஸ்ட் ஆங்கிள் என்னவா தான் இருக்கும் 5x தானே இருக்கும். ஸோ அதில் சப்ஸ்டிட் பண்ணிட்டு ஆன்சர் அவ்வளோதான் சரியா. அடுத்தது பாருங்க 8th கொஸ்டின் பாருங்க. 4th ப்ரொபோர்ஷனல் டு 0.2 0.12 and 0.3. ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்டே நான் சொன்ன இந்த ஃபார்முலா இல்லையா. ஸோ நம்ம சால்வ் பண்ணும்போது அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணல மீன் ப்ரொபோர்ஷன் சால்வ் பண்ணோம். ஸோ இதுவும் நீங்க ஃபார்முலால டைரக்டா சப்ஸ்டிட் பண்ணிட்டா போதும். ஸோ 4th ப்ரொபோர்ஷன் என்ன A:B :C:D. அப்போ 0.1 0.12 :0.3 என்ன வேல்யூ அந்த வேல்யூ தான் 4th ப்ரொபோர்ஷன். அந்த வேல்யூ கண்டுபிடிச்சிட்டா அதுதான் உங்களோட ஆன்சர் அவ்வளவுதான். ஈஸியான ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ணி பாருங்க. பிறகு பாருங்க ப்ரொபோர்ஷனல் ஆஃப் 234 × 104. இதுவும் ஈஸியான ப்ராப்ளம் தான். ஸோ இதை அப்ளை பண்ணிட்டு ரூட் எடுக்கணும். இல்லைன்னா √234 × √104. சப்போஸ் இதுனா ஈஸியா உங்களுக்கு ஆன்சர் வரும். அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டா உங்களுக்கு ஆன்சர் அப்படியும் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ரெண்டு. அதுக்கு பிறகு பாருங்க a right cylinder and a right circular cone are the same radius and same volume. The ratio of height of the cylinder to that of the cone. ஓகேவா. என்ன சொல்லியிருக்கிறாங்க ஒரு சிலிண்டருக்கும் கோனுக்கும் ஒரே ரேடியஸ் ஒரே வால்யூம் இருக்குமா. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க ஒரே வால்யூம்னு கொடுத்துருக்காங்க கரெக்டா இல்லையா. ஒரே ரேடியஸும் ஒரே ரேடியஸ். அந்த சிலிண்டரோட வால்யூம் என்ன πr². ஸோ கோனோட வால்யூம் என்ன 1/3 πr². 1/3 πr². ஸோ ரெண்டுமே சேம் தானா. ஹைட் வேற வேறன்னு சொல்லிட்டு பட் அந்த கொடுத்துருக்கிற டேட்டாலேயே அதான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ரேடியஸ் ஒன்று வால்யூம் ஒன்று ஹைட்டோட ரேஷியோ என்னன்னு தானே கேட்டிருக்காங்க. அப்போ கண்டிப்பா அது ஒன்று இல்லைன்னு தானே மீனிங் ரைட்டா. ஸோ நீங்க நம்ம ஆல்ரெடி நம்ம அந்த மென்சுரேஷன் இதை கிளியரா நீங்க அப்சர்வ் பண்ணிருந்தீங்கன்னா சால்வ் பண்ணாமலே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும் இல்லையா. ஆல்ரெடி நான் சொன்னேன் வால்யூம் ஆஃப் த கோன் வில் பி ஈக்குவல் டு டேஷ் டைம்ஸ் வால்யூம் ஆஃப் த சிலிண்டர். அந்த வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிட்டாலே உங்களுக்கு என்ன ஆன்சர்னு ஈஸியா டிக் பண்ணிடலாம் சரியா இல்லையா. அவ்வளவுதான் ஓகேவா. ஸோ அவ்வளோதான் அந்த 10 ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணி பாருங்க. அடிஷன் டு தட் நிறைய இது ரிலேட்டடாக கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும் சரியா. இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ் பண்ணுறது அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, குரூப்பாக டிஸ்கஸ் பண்ணி படிங்க. மறக்காம நம்ம சேனல் ஈஸி அபை அண்ட் ட்ரிக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.